அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் டாக்குமெண்ட் சென்ட் பண்றேன். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விளங்குதானேக்கா? கிளியர் தானே பேசுறது? ஓம் நுஸ்ரத் கிளியர். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த இந்த வாய்ப்பு எனக்கு தந்ததுக்காக நான் ருஷானியாக்காக்கும் இந்த எபெக்ஸ் ஒரு கம்பெனிக்கும் வந்து என் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பத்தின ஒரு சின்ன அறிமுகத்தை நான் சொல்றேன். நான் வந்து நுஸ்ரத் ஜஸ்மீர். நான் இறக்காமம். அதோட வந்து நான் ஒரு மௌலவியா, அதோட வந்து நான் NVQLL ஃபார் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஒரு கோர்ஸ் ஒன்று ஃபாலோ பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் வந்து வீவிங் டீச்சர். அதோட வந்து தற்போதைய நான் வந்து எபெக்ஸோரா கம்பெனில ஒரு மில்லியனர்ஸ் கிளப் மெம்பரா இருக்கேன். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களையுமே ஏன் இந்த மீட்டிங் நம்ம செய்யறோம், அடுத்தது இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் எல்லாருக்கும் அவசியம், ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம இன்ஷால்லா பார்த்துட்டு போவோம். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம எப்பயுமே ஒரு மீட்டிங் செய்யக்குள்ள ஒரு எனர்ஜெட்டிக்கா நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்காக நம்ம ஒரு மோட்டிவேஷனலோடயே ஸ்டார்ட் பண்றது உண்மைக்குமே ஒரு பெஸ்டான ஒரு ஐடியாவா இருக்கும். அதுக்காக வந்து நான் ஒரு மோட்டிவேஷனல் ஒரு ஒரு சின்ன ஒரு இது ஒன்று எடுத்திருக்கேன். என்னன்னு சொன்னா நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்து வை. முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல் படியில் ஏறு. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நம்பிக்கையோட நம்மட முதல் அடியை எடுத்து வைக்க சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா முழு படிக்கட்டையும் நம்ம பார்க்க தேவையில்ல. ஃபுல்லாவே நம்மட கடைசி வரைக்கும் போய் நம்மட படிக்கட்டை பார்த்துட்டு நம்ம பயணிக்கிறத விட ஃபர்ஸ்ட் நம்பிக்கையோட நம்மட முதல் அடியை வந்து நம்பிக்கையோட எடுத்து வைங்கன்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு 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 உண்மையான எல்லாருக்குமே ஒரு தேவையான ஒரு விஷயமா தான் நான் இந்த மோட்டிவேஷனல் எடுத்திருக்கேன். சரி, ஓகே. அடுத்தது என்னண்டா, சரி, ஓகே. நம்மட கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது வந்து எபெக்ஸோரா கம்பெனி. எபெக்ஸோரா கம்பெனிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து 11 வருஷமா இயங்கிட்டு இருக்கிற கம்பெனி. 2014 தான் இந்த கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இந்த கம்பெனி வந்து நிறுவி இருக்காங்க. 2014 தான் இந்த கம்பெனி என்ன செஞ்சிருக்கு, நிறுவப்பட்டிருக்கு. இந்த கம்பெனியோட மெயின் சேர்மன் யாருன்னு சொன்னா சீக்ஷண குணவர்த்தன. அந்த சீக்ஷண குணவர்த்தன சார் அவரை பத்தி நம்ம செல்வம்னு சொன்னா அவரை எப்படியான ஒரு மனுஷன் சொன்னா ஒரு இந்த இண்டிபெண்டா பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அவர் எப்படின்னு சொன்னா எப்படியான ஒரு கம்பெனியை நம்மட நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வெல்னஸ் அதோட வந்து ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கம்பெனியை வந்து நிறுவனம்னு சொல்லிதான் இந்த கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணினாரு. இந்த கம்பெனி எங்க இருக்குன்னு சொன்னா கலம்புல மாலபேங்கிற ஒரு இடத்துலதான் இந்த கம்பெனி இருக்கு. நீங்க என்ன பார்க்கக்கூடியது நம்மட கலம்புல இருக்கக்கூடிய மாலபேங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கம்பெனி தான் இது. எல்லாருமே போய் விசிட் பண்ணி கூட பார்க்கலும். இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முதலே இந்த சேர்மன் நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து மெயினா வந்து மக்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வாக அமையறதுக்காகவும், அடுத்தது வந்து யூத் எம்ப்ளாய்மெண்ட், சரி, இளைஞர்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு ஒன்று கொடுக்கறதுக்காகவும், அடுத்து வந்து பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ், ஒரு பினான்சியல் நம்ம ஒரு பொருளாதார ரீதியா நம்ம ஏற்படக்கூடிய நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸை வந்து நம்ம நிவர்த்தி செய்யறதுக்காக தான் மெயினாவே இந்த கம்பெனியை வந்து நம்மட இந்த சீக்ஷண குணவர்த்தன சார் வந்து நிறுவி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியோட மெயின் அவர் என்னவா நம்புறாருன்னு சொன்னா அந்த கம்பெனி என்னவா இருக்குன்னு சொல்லி நம்புறாருன்னு சொன்னா ஹெல்த் இருந்தாதான் ஒரு வெல்த்ங்கிற ஒன்றே வரும்ன்றத அவர் உண்மைக்குமே ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயமா சொல்றாரு. எப்பயுமே மீட்டிங் செல் வைக்கக்குள்ள கட்டாயமே சீக்ஷண குணவர்த்தன சார் செல்வார் ஹெல்த் இஸ் வெல்த்ன்னு சொல்லுவார். அப்ப என்ன மெயின் சொன்னா ஹெல்த் இருந்தாதான் வெல்த்ங்கிற ஒரு விஷயமே வரும். ஹெல்த் பிளஸ் இன்கம் ரெண்டும் கம்பைன் பண்ணினதுதான் என்ன ஒரு ஒரு பிலீஃப், ஒரு நம்பிக்கையா சொல்றாரு அவரு. ஓகே. அடுத்தது என்ன சொன்னா
ஓகே. இந்த எபெக்ஸோரா கம்பெனிய பத்தின சில விஷயங்கள். இந்த எபெக்ஸோரா கம்பெனியிட தயாரிக்கக்கூடிய பொருட்கள் ஆகட்டும், இல்ல இந்த கம்பெனி எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையான இது இருக்கி, அடுத்து வந்து இந்த கம்பெனி எங்க அமைஞ்சிருக்கி, இந்த கம்பெனி தயாரிக்கக்கூடிய பொருட்கள் எந்த மாரி சுத்தமான முறையில தயார் செய்யப்படுறாங்க, எந்த மாரி பொதியிடப்படுறாங்க, எல்லா விஷயங்களுமே நீங்க வந்து YouTubeல வந்து எபெக்ஸோரா வின்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோகிராம்ல வந்து நீங்க YouTubeல எபெக்ஸோரா வின்ன்னு சொல்லி அடிச்சீங்கன்னு சொன்னாலே ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வரும். அதன் மூலமா நீங்க உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே அறிந்து கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். சரி, ஓகே. இது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இவரு தான் வந்து நம்மட எபெக்ஸோரா கம்பெனி சேர்மன். சரியா? இவரு தான் சீக்ஷண குணவர்த்தன சார். ஓகே. இந்த கம்பெனியோட மெயின் நோக்கம் நான் சொல்லியிருந்தேனே, மெயினாவே ஆரோக்கியமான வாழ்க்கைய ஏற்படுத்துறதுக்காக தான் என்ன செஞ்சிருக்காரு? இந்த கம்பெனிய வந்து நிறுவியிருக்காரு. மெயின் என்னன்னு சொன்னா, இயற்கை பொருட்களால் மக்கள் ஆரோக்கியமாக வாழ உதவுது. இப்ப நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். இந்த இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் போன வீக் கூட ஒரு டாக்டர் பிள்ளை ஒண்ணு வந்து நம்மட குரூப்புகள்லயே சென்ட் ஆகியிருந்துச்சு. நானும் பார்த்தேன். உண்மைக்குமே கவலையான ஒரு விஷயம். ஒரு டாக்டர் பிள்ளை ஒண்ணு வந்து மாரடைப்பால இருந்துன்னு சொல்லி. இன்ன ஹார்ட் அட்டாக்கால அவ மவுத் ஆகியிருக்கா. அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும்னு சொன்னா, இப்ப வளர்ந்து வார காலகட்டத்துல பார்க்க போனா, ஜங்க் ஃபுட் அது இதுன்னு சொல்லி 1008 தேவையில்லாத உணவு பழக்கங்களாலேயே நிறைய நிறைய பிரச்சனைகள் வருது. கேன்சர் தொடக்கம் என்ன சுகர்ல இருந்து, பிரஷர்ல இருந்து எல்லா விதமான நோய்களுக்குமே ஒரு மெயினான ஒரு காரணம்னு சொன்னா, நம்மட உணவு பழக்க முறைகளால தான் என்ன நடக்குது? ஒவ்வொரு விதமான நோய்களுமே வரக்கூடிய மாரி இருக்கு. அப்ப இந்த எபெக்ஸோரோட முதலாவது விஷன பொறுத்த வரைக்கும் இதுக்கான ஒரு தீர்வா தான் இந்த கம்பெனிய வந்து நம்மட சேர்மன் சார் நிறுவியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2வது விஷயம், நாட்டிட பொருளாதாரத்த அதிகரிக்கிறது. நல்லாவே தெரியும். இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல எல்லாம் வந்து நம்மட நாட்டுக்கு வந்து அ வ வந்த வந்துட்டு இருந்த வருவாய்கள் போதா. சரியானே நாடு வந்து முன்னேறையும் இல்ல. அடுத்து வந்து நம்மட நாட்டுக்கு வரக்கூடிய கரன்சி கூட போதாம இருந்துச்சு. அப்ப அந்த டைமுக்கு இது எல்லாமே கருத்தி கொண்டுதான் உண்மைக்குமே இந்த இந்த நம்மட இந்த எபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸை வச்சு 178 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதால அங்கிருந்து டாலர்கள் நம்மட நாட்டுக்கு வரத்தால அது வந்து என்ன இருந்துச்சு, நம்மட நாட்டோட பொருளாதாரத்தை அதிகரிக்கிறது கூட ஒரு சிறந்த ஒரு வழிமுறையா இருந்துச்சு. இந்த 2வது விஷயம். ஓகே. அடுத்தது என்னன்னு சொன்னா, தனிநபரோட வருமானத்த அதிகரிக்கிறது. மெயினா வந்து வேலை மற்றும் வருமான வாய்ப்புகளை உருவாக்குதல் சொல்லுங்க. தனிநபர் ஒரு ஆளோட வருமானம் அதிகரிக்குன்னு சொல்லுங்க. இப்பயே பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து யூனிவர்சிட்டிஸ், அடுத்து வந்து நிறைய நிறைய கோர்சஸ் அது இதுன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு நிறைய பேர் பார்க்க போனா வேலை வாய்ப்புங்கிற ஒன்றே இல்லாம இருக்காங்கன்னு. அப்ப இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல வந்து நம்ம இந்த எபெக்ஸோரா கம்பெனி ஒரு தீர்வா இருக்கு. நிறைய பேரு என்ன நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னாலே, நானே வந்து ஆரம்பத்துல ஒரு வேலை இல்லாம தான் இருந்தேன். நானும் ஃபுல்லா நிறைய டிப்ளோமா கோர்சஸ் அது இதுன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு, ஒரு ஒழுங்கான ஒரு வேலை வாய்ப்பு இல்லாம தானே இருந்தேன். உண்மைக்குமே எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து ஒரு அழகான ஒரு வாய்ப்ப வந்து ஒரு அழகான ஒரு நபரால எனக்கு ஏற்படுத்தி தரப்பட்டிக்கு, அது சரியான முறையில நான் புடிச்செடுத்தேன். அதுக்கேற்ற மாரி என்ன அழகான முறைக்கு நம்ம குரோ ஆகிட்டே போகலாம். அப்ப எபெக்ஸோரா இந்த இந்த விஷன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்குமே ஏழுமான முறையில, ஒவ்வொருத்தருக்குமே சாதகமான முறையில தான் நம்மட இந்த விஷன் 3மே அமைஞ்சிருக்கு. சரியா? ஓகே. அடுத்தது அந்த எபிக்ஸோரா ப்ராடக்ட்கள் வந்து நான் இப்ப எபிக்ஸோரான்னு சொல்லிட்டேன். எபிக்ஸோரா பொறுத்தவரைக்கும் என்னென்ன விஷயங்கள் மெயினா இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? ஹெல்த் கேர் இருக்கு, பியூட்டி கேர் இருக்கு. எபிக்ஸோராவ பொறுத்தவரைக்கும். சரியா? அதுல பாருங்க வந்து இந்த ஹெல்த் கேருக்குள்ள வந்து இங்கினி மில்க், நியூட்ரிஷேக், அடுத்து வந்து சப்ளிமெண்ட்ஸ் இதுகள் எல்லாம் வரும். பியூட்டி கேருக்குள்ள நம்மட ஃபேஸ் வாஷ், அடுத்தது வந்து கிரீம், அடுத்தது வந்து மை டர்மரிக் சப்ளிமெண்ட் இப்படியான சில விஷயங்கள் வந்து பாடி லோஷன் இப்படியான சில விஷயங்கள் வந்து அதுக்குள்ள அடங்குது. நீங்க இந்த பிக்சர்ல பார்க்கக்கூடியது தான் நம்மட எபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ் அவ்வளவுமே. சரியா? ஓகே. அடுத்தது வந்து இப்ப ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டு வரக்குள்ளயும் இப்ப ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே 2 பிரைஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து கஸ்டமர் பிரைஸ். அடுத்த பிரைஸ் வந்து கம்பெனி பிரைஸ். இந்த கஸ்டமர் பிரைஸ்ங்கிறது இதுதான் நம்ம வந்து நம்மட கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரைஸ்.
2950 தான் கஸ்டமர் பிரைஸ். நம்மட பெக்லயே அடிச்சு வரும். அடுத்தது கம்பெனி பிரைஸ் என்று சொல்றது என்னன்னு சொன்னா, நமக்கு வந்து கம்பெனியால நம்ம இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறதுக்காக கம்பெனி நமக்கு தார பிரைஸ் தான் அந்த பிரைஸ் 2590. நம்ம கம்பெனியில ஸ்பெஷலா நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி இருக்கணுன்றதுக்காக கம்பெனி நமக்கு தார ஒரு சலுகண்டே சொல்லலாம். அடுத்து வந்து இந்த இங்கினி மில்க பொறுத்த வரைக்கும் இதோட பாயிண்ட்ஸ் என்னன்னு சொன்னா 20. அடுத்தது பாருங்க சேல்ஸ் ப்ராஃபிட். ஒரு இங்கினி மில்க வந்து நம்ம சேல்ஸ் பண்றதால நமக்கு வந்து இன்ஸ்டன்டாவே 360 ஒரு ப்ராஃபிட்டோடு நமக்கு கிடைக்க போகுது. அப்ப இத போலதான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே ஒவ்வொரு பிரைஸ், கஸ்டமர் பிரைஸ் வரப்போகுது, ஒவ்வொரு கம்பெனி பிரைஸ் வரப்போகுது, ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இருக்க போகுது. அந்த பாயிண்ட்ஸ் அடிப்படை அந்த அந்த பிரைஸ் அடிப்படையை வச்சு ஒவ்வொரு சேல்ஸ் ப்ராஃபிட் வரப்போகுது. ஒவ்வொரு திங்ஸுக்குமே இருக்கு. நான் இப்ப ஒவ்வொன்றையும் செல்லையிலங்கிறதால எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு ப்ராடக்டை மட்டும் எடுத்துக்கேன். அது மட்டும் இல்லாம நம்மளோட எபெக்ஸோராக்குண்டே வந்து 30 விதமான ப்ராடக்ட் இருக்கு. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து உண்மைக்குமே ஒரு பிரயோசனமானது, உண்மைக்குமே நிறைய ஃபீட்பேக்குகளை கொண்டது, நிறைய நம்பகமான ஃபீட்பேக், நிறைய பேர் யூஸ் பண்ணி நிறைய நல்ல நல்ல ஃபீட்பேக்குகளை தந்திருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் எபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ் அவ்வளவுமே. அதுல வந்து பாருங்க நீங்க சிம்ப்ளாயில். ஃபர்ஸ்ட் வந்து சிம்ப்ளாயில் வலி நிவாரணிகளின் அரசன். அந்த சிம்ப்ளாயில வலி நிவாரணிகள் அரசன் என்றே சொல்லலாம். இந்த சிம்ப்ளாயில் என்னென்னதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா, மூட்டு வலி, அது மட்டும் இல்லாம இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கு, அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு கொழுகள், அடுத்தது வந்து கை கால் நோவு, வீக்கம், இப்படியான சில விஷயங்களுக்கு வந்து நம்ம சிம்ப்ளாயில யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து கனோடாமான்னு சொல்றது வந்து கனோடாமாங்கிற அந்த கனோடாமாண்டு மெயினா சொல்றதே ஒரு காளான் இனம். அந்த காளானால வந்து காளானை வந்து பவுடர் ஆக்கி தரப்படக்கூடியதுதான் அந்த கனோடாமா சப்ளிமெண்ட்னு சொல்றது. புற்றுநோய் முதல் அனைத்து கொடூர நோய்களுக்கும் தீர்வு. அப்ப இதுல மெயின் வந்து கேன்சருக்கு வரக்கூடிய அந்த செல்களை கூட அழிக்கக்கூடியது, அவ்வளவுத்துக்கு ஒரு சக்தி வாய்ந்ததுதான் அந்த கனோடாமா காளானுங்கிறது. இந்த கனோடாமா வந்து நம்ம செல்ல போனா மூலிகைகள்ல அரசனுண்டே நம்ம செல்லலாம். அப்படியான ஒரு விஷயம் தான் இந்த கனோடாமா காளானுங்கிறது. அடுத்த வந்து ஸ்பைருலினா. இந்த ஸ்பைருலினா ஊட்டச்சத்துக்களின் புதையல், ஊட்டச்சத்துக்களோட புதையல்ண்டே சொல்லலாம் இந்த ஸ்பைருலினா சப்ளிமெண்ட். மெயின் வந்து அதிட வந்து இது வந்து விண்வெளிக்கு போற ஆட்கள் கூட இந்த ஸ்பைருலினா சப்ளிமெண்ட் எடுத்துக்குவாங்க. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு தேவையான புரதச்சத்து, ஊட்டச்சத்துகள் கிடைக்காத போது அவங்க இதை குடிக்கிறதால அவங்களுக்கு உடலுக்கு தேவையான சக்திகள் அவ்வளவுமே வந்து ஆஹ் சரியான முறைக்கு கிடைக்கும். அதுக்காக அடுத்து வந்து விதானியா சப்ளிமெண்ட், அடுத்து வந்து ஹேண்ட் வாஷ், அடுத்து நியூட்ரிஷேக். இந்த நியூட்ரிஷேக் வந்து உண்மைக்குமே பெஸ்டான ஒரு ஒரு ப்ரொடக்ட்ன்றே சொல்லுவேன். நான் எனக்கு பர்சனலா கூட ஃபீட்பேக் இருக்கு. நான் எங்களோட பபாக்கு கொடுத்து உண்மைக்குமே மாஷா அல்லாண்டு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ரிசல்ட்ஸை தந்திக்கு. எனக்கு உண்மைக்குமே அவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம். நியூட்ரிஷேக்கை பார்க்கக்குள்ளேயே அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். சரியா? ஓகே. அடுத்தது வந்து ஹார்ஸ் கிராம்ங்கிறது இது ஒரு வகையான ஒரு பருப்பு இனம் போலதான். இது ஒரு வகையான தானியம். கனோடாமாவின் அனைத்து குணநலங்களும் கூடிய அன்றாட கறி உணவு. கனோடாமா பவுடரும் இதோட வந்து ஃபுல்லாவே மிக்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹார்ஸ் கிராம வச்சு லட்டு செய்யலாம். நம்ம வந்து பருப்பு கறி போல ஆக்கி சாப்பிட இயலும். நம்ம விதவிதமா என்னையெல்லாம் செய்ய நினைக்கமோ அத்தனை விஷயங்களுமே நம்மட இதுக்கேத்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட இயலும். ஒரு உணவு தான் அது. அது மட்டும் இல்லாம ஷியக்கா ஷம்பும் இருக்கு, கண்டிஷனரும் இருக்கு எபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து கிளியரிங் நட் சப்ளிமெண்ட். இதுவும் ஒரு விதமான சப்ளிமெண்ட். இந்த கிளியரிங் நட்டுங்கிறது மெயினான ஒரு விஷயம் என்னதுன்னா, தேத்தான் விதைகளாலதான் இந்த வந்து கிளியரிங் நட் சப்ளிமெண்ட் இருக்கு. தேத்தானுங்கிறது மெயினாவே வந்து இப்பே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறதை விட அந்த காலத்துல இருக்கக்கூடிய பழமையான நம்மட அம்மா, அடுத்தது அப்பா, அப்படி வயசு போனாக்கள்ல நம்ம கேட்டோம்னா தேத்தாங்கொட்டையா எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயமேன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா முதல் வந்து ஒவ்வொரு ஏரியா, ஒவ்வொரு காடு, ஒவ்வொரு இடங்கள்லயுமே அந்த தேத்தாங்கொட்டை இருக்கு. தேத்தாங்கொட்டை இல்லாத இடங்கள் கூட குருவியல் வந்து சாப்பிட்டுட்டு வந்து போடுங்க. எனக்கு கூட ஞாபகம் இருக்கு, நான் சின்ன வயசுல கூட தேய்ச்சி சாப்பிட்டு இருக்கேன். உண்மைக்கு அது ஒரு விதமான டேஸ்டா இருக்கு. உண்மைக்குமே அன்றம் அந்த அதோட ஒரு பெனிஃபிட் தெரியாம அது என்னண்டே தெரியாம சும்மா ஒரு பழக்கத்துக்காக சாப்பிட்டதுதான். உண்மைக்குமே அந்த தேத்தாங்கொட்டையில இவ்வளவு பெனிஃபிட் இருக்கா, இவ்வளவுத்துக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சாமானாங்கிறது எனக்கு இப்ப இந்த எபெக்ஸோரால ஜாயின் ஆகினதுக்கு பிறகுதான் நான் உண்மைக்குமே தேத்தாங்கொட்டையை பற்றி நிறையவே ரிசர்ச் பண்ணி ஆராய்ஞ்சு தேடி அறிஞ்சதாலதான் எனக்கே தெரியும் நிறைய விஷயங்கள். அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. ஓகே. அடுத்து வந்து பம்கின் சீட்.
பம்கின் சீட் சப்ளிமெண்ட் என்னன்னு சொன்னா சுரக்கா கொட்டையை தான் பம்கின் சீட் சப்ளிமெண்டா அவங்க என்ன செய்யறாங்க, அழகான முறையில நமக்கு தாராங்க. இந்த சப்ளிமெண்ட் சொல்ற நேரம் மெயின் வந்து சப்ளிமெண்ட்ங்கிறது வந்து இப்ப வந்து ஒவ்வொரு நாளுமே நமக்கு சுரக்கா வேண்டி அதுல கொட்டையை எடுத்து நம்ம அழகான முறை காய வச்சு பவுடர் பண்ணி எடுக்கிறங்கிறது சாத்தியம் இல்ல. அதே போலதான் இந்த கிளியரிங் நட், அது மாதிரிதான் மொரிங்கா சப்ளிமெண்ட், அது மாதிரிதான் பிளக் சீட் சப்ளிமெண்ட். இப்படியான விஷயங்கள் ஒவ்வொரு நாளுமே நமக்கு வந்து தேடி எடுத்து அதை ஃபுல்லா பவுடர் ஆக்கி அந்தந்த டைமுக்கு செய்யறங்கிறது கஷ்டம். அதுக்காக தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா நம்ம எபெக்ஸோரா கம்பெனி அழகான முறையில அவங்க அழகான முறையில எல்லாமே கிளியரா நீட்டா நமக்கு செஞ்சு அழகான முறையில பெக் பண்ணி நமக்கு தாராங்க நம்மட கையில ஈஸியா. நம்மட உணவுக்கு நம்மட உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை நம்ம வந்து சப்ளிமெண்ட் வடிவில் அது உணவு தான். நிறைய பேர் வந்து பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, அது ஒரு உணவு தான். அது மட்டும் இல்லாம இந்த கெப்சூல்ஸ்ல இறுக்கி மேலுக்கு வந்து ஒரு ஒரு பொலித்தீன் போல ஒரு ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு, பொலித்தீன் மாதிரி ஒரு பெக்கிங் ஒன்று இருக்கு. நிறைய பேர் பயப்படுறேன்டா அது ஒரு இது மாதிரி இருக்கே சிஸ்டர், பொலித்தீன் மாதிரி இருக்கே, அது வகுத்துக்கு போனா ஒண்ணும் செய்யாதா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உண்மைக்குமே பயப்படையே தேவையில்ல. அது வந்து தாவர ஜெலட்டினால செய்யப்பட்ட ஒரு இதுதான் அந்த மேலுக்கு அந்த ஃபுல்லா பெக்கிங். சரியா? தண்ணியில நீங்க அது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க தண்ணியில அதை எடுத்து போட்டு சுடு தண்ணியில எடுத்து போட்டு கலக்கினீங்கன்னு சொன்னாலே அழகான முறைக்கு கரைஞ்சிரும். அப்ப நமக்கு அதுலயும் பயம்டோண்டே இல்ல. ஓகே, அடுத்த ப்ராடக்ட பொறுத்த வரைக்கும் சின்டலா சப்ளிமெண்ட். இந்த சின்டலா சப்ளிமெண்ட்ங்கிறது வந்து இந்த நம்மட வல்லார இலை. வல்லாரைங்கிறது எவ்வளவுத்துக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஞாபக சக்தியை தூண்டுறது, அது மட்டும் இல்லாம கண் பார்வைக்கு நல்ல, நிறைய எல்லாத்துக்குமே நல்ல ஞாபக சக்தி, சாரி வல்லார. அது மட்டும் இல்லாம இரும்பு சத்து கூட இருக்கு அதுல. அப்ப நீங்க பாருங்க ஒவ்வொரு நாளும் இப்படியான ஒரு நல்ல ஒரு ஒரு நலவிருக்கிற ஒரு சாமான வந்து நம்ம ஒவ்வொரு நாளுமே தேடி தேடி போய் ஒவ்வொரு நாளும் வல்லாரை இருக்குமான்னு கேட்டா செல்லையலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம வேண்ட போற இடங்கள்ல வல்லாரை காணலுமான்னு கேட்டா செல்லையலாம். அப்ப இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துலதான் இதுக்காக தான் நமக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எபெக்ஸோரா கம்பெனி அழகான முறையில பொட்டுல்லா நம்ம அவங்க என்னென்ன எல்லாம் செய்யணுமோ அழகான முறைக்கு அதை காய வச்சு நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து வல்லாரங்கிறது வந்து ஓகே நம்ம பாக்குறதுக்கு வல்லார நிறைய இருக்கும். 1 கிலோ 2 கிலோன்னு எடுத்து காய வச்சாலே சொட்டு போலதான் ஒரு அளவுலதான் வரும். அப்ப எவ்வளவு எத்தனையோ கிலோ கணக்கான வல்லாரைகள் எடுத்துதான் அவங்க காய வச்சு அதை பவுடராக்கி அழகான முறையில பொதிட்டு நமக்கு நம்ம கைகள்ல எடுத்துக்கு வந்து சேர்க்காங்க. இப்ப இவ்வளவு ஈஸியான ஒரு விஷயத்த வந்து நம்மளும் வந்து ஃபுல்லாவே ஒரு இதொண்டு செஞ்சு வேண்டதுல நமக்கும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது. அடுத்து வந்து கார்லிக் சப்ளிமெண்ட் நிறைய பேர் வந்து கார்லிக்னா வெள்ளைப்பூடு. நிறைய பேர் வந்து மெயினாவே வந்து வெள்ளைப்பூட வந்து ஒரு விஷயமா யோசிக்கிறதே இல்ல. சாப்பாட்டுகளுக்கு கூட கறிகளுக்குள்ள சாப்பாட்டு கொஞ்சம் பாருங்க அதான். Nusrat. ஓ சிஸ்டர், அதான் சொல்லுது. Okay. ஓகே, அதான் சொன்னா தானே. ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம்.
என்னண்டா அப்ப அடுத்தது வந்து கார்லிக் சப்ளிமெண்ட். கார்லிக் சப்ளிமெண்ட்ங்கிறது மெயினாவே வந்து வெள்ளைப்பூடால தான் அந்த அந்த சப்ளிமெண்ட் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் வந்து வெள்ளைப்பூடுங்கிறது அது உடம்புக்கு நலவுங்கிறது தெரிஞ்சாலும் இந்த கறிகளுக்குள்ள போடக்கூடிய அந்த வெள்ளைப்பூடைய என்ன செய்வாங்கன்னு சொன்னா அத அந்த பீங்காண்ட சைட்லயே வச்சிருவாங்க. இந்த சாப்பிடுறதுக்கு ஒரு விருப்பம் ஒண்டி இருக்காது. ஒரு வாசம் மாறிக்கு, அடுத்து வந்து கறிக்க போட்டது ஒரு மாறி அரிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதால வந்து நிறைய பேர் வந்து அத ஒரு ஒரு பொருட்டாவே நினைக்கிறல்ல. அப்ப ஆனா வெள்ளைப்பூடு வந்து நிறையவே சக்தி இருக்கு. அது உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம். எவ்வளவோ கெட்ட கொழுப்புகளை கரைக்குது. நம்மளோட கொலஸ்ட்ரோல கூட இல்லாம ஆக்கக்கூடிய ஒரு சாமான் வந்து இந்த வெள்ளைப்பூடு. அப்ப இப்படியான ஒரு விஷயத்த வந்து நமக்கு அப்படி சாப்பிடுறதுக்கு ஒரு விருப்பம் இல்லைன்னு சொன்னா அதுக்குதான் ஒரு ஈஸியான ஒரு வழி. நம்ம எபெக்ஸோராவை பொறுத்த வரைக்கும் கார்லிக் சப்ளிமெண்ட்னு சொல்லி பொட்டுள்ளேயே வருது. நமக்கு வந்து கேப்சூல்ஸ் வடிவத்திலேயே தாராங்க. அப்ப நமக்கு ஈஸியான ஒரு விஷயம். அப்ப நமக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம இந்த கேப்சூல்ஸ வந்து எடுத்துக்க இயலும். இதுக்கு வந்து இது வந்து ஒரு மருந்து இல்ல, உணவு தான் இது. அப்ப மருந்துன்னு சொல்லி நம்ம பயப்படுறதுக்கான ஒரு விஷயம் இல்ல. ஓகே. அடுத்தது வந்து சீனிக்கோயில். சீனிக்கோயில்னு சொல்லக்குள்ள இந்த சுரக்கா விதைகள்ல இருந்துதான் இந்த ஒயில வந்து எடுக்காங்க அழகான முறைக்கு. இந்த சுரக்கொட்டையில இருந்துதான் இந்த ஒயில வந்து தயாரிக்காங்க. அது இந்த ஒயில் என்னென்னதுக்கு யூஸ் பண்ண இயலும்னு சொன்னா மெயினா வந்து தலைமுடி வந்து முடி வளராம இருக்கிறவங்க அதுக்கு யூஸ் பண்ண இயலும். அடுத்து வந்து சாப்பாட்டுகள்ல நம்ம ஊத்தி சாப்பிட இயலும். அது மட்டும் இல்லாம வந்து தைராக்சின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவங்க குடிக்க இயலும். எல்லா விதமான ஒரு இதுக்குமே யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த இந்த இத வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸா கூட வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். கையில ஊத்தி நம்ம எபெக்ஸோரா லைகோரிஸ் கிரீமோடைய வந்து கையில வந்து மிக்ஸ் பண்ணி அழகான முறைக்கு நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணி வந்தோம்னு சொன்னாலே ஒரு அழகான ஒரு க்ளோவிங்கான ஒரு ஸ்கின் கிடைக்கும். ஃபேஷியல் பண்ணின மாரி ஒரு அழகான ஒரு பொலிவோட நம்மளோட ஸ்கின் வந்து இருக்கும். ஓகே. அடுத்தது வந்து கார்சினியா சப்ளிமெண்ட். இந்த கார்சினியா சப்ளிமெண்ட் வந்து வெயிட் லாஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது. உண்மைக்குமே ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஆன ஒரு ப்ராடக்ட்டும் கூட. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு ஆன்சர் பண்ணின ஒரு ப்ராடக்ட். வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணின ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். கார்சினியா. சரி அந்த காசினியான்னு சொல்றாங்க. அந்த காசினியாக்குள்ள என்ன இருக்குங்கிற விஷயமே தெரியாது நிறைய பேருக்கு. கொருக்கா தான் மெயின் அதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ். கொருக்கா சப்ளிமெண்ட் அந்த காசினியா சப்ளிமெண்ட்னு சொல்றது. ஓகே. அடுத்தது வந்து ஒன்டெரா ஷோப். இந்த ஒன்டெரா கிளென்சிங் பாருக்குள்ள வந்து நிறையவே மூலிகைகள் இருக்கு. இந்த ஒன்டெரா கிளென்சிங் பாரை பொறுத்த வரைக்கும் சங்குப்பூ இருக்கு, அவகோடா இருக்கு, பப்பாயா இருக்கு, நட்கிராஸ் இருக்கு. நிறையவே மூலிகைகள் அதுக்குள்ள இருக்கு. எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொரு நாளுமே எடுத்து இத ஒரு பெக்காவோ எண்ணெயோ ரெடியாக்கி போட போறோம்னு சொன்னா அது வந்து சாத்தியம் இல்ல. இதே வந்து நமக்கு அழகான முறையில வந்து நம்மட கையில கிடைக்கக்குள்ள நமக்கு ஈஸி ஆகும். ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு மெத்தட்ல தான் அந்த சோப் இருக்கேன்னு. அப்ப நமக்கு ஈஸி. அது மட்டும் இல்லாம நட்கிராஸ் சப்ளிமெண்ட் வந்து மெயினாவே வந்து நிறைய பேர் வந்து இப்ப தெரியும். ஒரு ஒரு டெப்லெட் குடிக்கிறனாலும் ஒரு பேராசிட்டமால் குடிக்கிறனாலும் நிறையவே யோசிப்பாங்க. அந்த டெப்லெட்ல வந்து சைடு எஃபெக்ட்ஸ் தெரிஞ்சவங்க யோசிப்பாங்க. தெரியாதவங்க அள்ளி போட்டுட்டு இருப்பாங்கன்னு. அப்ப அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்து தெரிஞ்சவங்க உண்மைக்குமே இது ஒரு விஷயம். இந்த டெப்லெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணுமா? இதை யூஸ் பண்றதால நமக்கு என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நிறையவே யோசிப்பாங்க. அப்ப அப்படி யோசிக்கிற டைமுக்கு இந்த நட்கிராஸ் சப்ளிமெண்ட்ங்கிறது வந்து உண்மைக்குமே நல்ல ஒரு பெஸ்டான ஒரு சொல்யூஷன் நட்கிராஸ் சப்ளிமெண்ட். ஏன்டா இயற்கை இதால சைடு எஃபெக்ட்ஸ் ஒன்றுமே இல்ல. நமக்கு நட்கிராஸ்ண்டா என்னன்னு கூட தெரியும். என்ன நட்கிராஸ்ண்டா மெயினாவே வந்து கோரைக்கிழங்கு அதால செய்யப்பட்டதுதான் இந்த நட்கிராஸ் சப்ளிமெண்ட். இதே பாராசிட்டமோல் எடுத்து நம்ம இந்த பாராசிட்டமோல் என்னென்ன இருக்கு, அதுல இன்கிரீடியன்ஸ் என்ன, அது எந்த அளவுகள்ல போடணும், என்ன மாதிரி செய்யணும்னு கேட்டா தெரியாது. பாராசிட்டமோலா ஒரு ஒரு 18 வயசுக்கு மேற்பட்ட ஆட்களுக்கு ஒரு 2, அதுக்கு கொஞ்சம் நல்ல கீழ்ப்பட்ட ஆட்களுக்கு வந்து 1, அவ்வளவுதான் நம்ம தெரியும். என்னென்ன அதுக்குள்ள இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு கேட்டா நமக்கு ஒழுங்கா சொல்றதுக்கே தெரியாது. சரியா? ஓகே. அப்ப இவ்வளவுதான் வந்து எபெக்ஸோரா ப்ராடக்ட். இன்னும் கொஞ்சம் இருக்கு. நான் வந்து இதுல எட் பண்ணல. டைம் கூடிய போகுதுங்கிறதுக்காக. ஓகே. அப்ப எபெக்ஸோரா ப்ராடக்ட்ட பொறுத்த வரைக்கும் உண்மைக்குமே நல்லாவே பெஸ்டான ஒரு ப்ராடக்ட் தான். எல்லாமுமே நல்ல ஃபீட்பேக்ஸ் கூட இருக்கு. அது மட்டும் இல்லாம எபெக்ஸோரா ஒரு ப்ராடக்ட்னு நம்ம சொல்றதுல எந்த ஒரு ஒரு இதுவுமே விளங்காதுன்னு. அப்ப அதுக்குரிய ஒரு தரம் அது எந்த அளவுக்கு குவாலிட்டிங்கிறத வந்து ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணினாதான் யாருக்குமே அது விளங்கிக்க கூடிய மாதிரி இருக்கு.
எபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையவே சர்டிபிகேட் இருக்கு. ஆயுர்வேதிக் சர்டிபிகேட் இருக்கு, ISO இருக்கு, HCCP இருக்கு, நிறையவே இருக்கு, FDA, நிறைய சர்டிபிகேட்ஸ் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம் என்னன்னா சர்டிஃபைட் கம்பெனி. சரியா, ISO சான்றிதழ் பெற்றிருக்கு நம்மளோட எபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ். சரியா, எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே வந்து எபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ISO சான்றிதழ் பெற்றிருக்கு. ISO 9001, அடுத்து 9001க்கு 2015, ISO 22,000 2018, HACCP, WCS, GMP, FDA, இப்படியான வந்து சான்றிதழ்களை வந்து நம்மளோட எபெக்ஸோரா கம்பெனி இருக்கு. சரியா, அடுத்தது வந்து பாருங்க, ISO 9001 2015 என்னன்னு சொன்னா தர மேலாண்மை முறைமைகளை உறுதி செய்யும் சான்றிதழ். இப்ப வந்து நான் ஒவ்வொரு ISO ISOன்னு சொல்லி நிறைய வந்து நான் சொன்னேன். அதுல வந்து ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு நம்பர்கள் இருந்துச்சு. 9001, அடுத்து வந்து 22,000 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இது இருக்கு. அது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு இது இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து 9001க்கும் 2015க்கும் தர மேலாண்மை முறைகளை உறுதி செய்யும் சான்றிதழ். அப்ப இப்படியான ஒரு ஒரு எவ்வளவு ஒரு பெஸ்டான ஒரு சர்டிபிகேட் பாருங்க. சும்மா ஒரு ப்ராடக்ட்னு சொல்லி சும்மாவே வந்து நம்ம இடத்துக்கு வந்து சேல்ஸ் பண்றதால மட்டுமே சேல்ஸ் ஆக மாட்டிக்கு நம்ம அந்த விஷயத்த இவ்வளவு ஏன் இந்த ப்ராடக்ட் இவ்வளவு வெளியூன்னு சொல்லி நம்ம விளங்கிக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த சர்டிபிகேட்ஸ் கூட ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு. சரி, ஓகே. அடுத்த சர்டிபிகேட் வந்து என்னன்னு சொன்னா ISO 22,000 2018 ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். பாருங்க, இந்த ISO 22,000ங்கிறது உணவு பாதுகாப்பு மேலாண்மை சான்றிதழ். இது உணவு தயாரிப்பு மற்றும் விநியோகத்தை பாதுகாப்பை உறுதி செய்கின்றது. எந்த அளவுக்கு இது ஒரு பாதுகாப்பா செய்யறாங்க, எந்த அளவுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயமா இந்த ப்ராடக்ட்டுகள் தயாரிக்கப்படுகுதுங்கிறதுக்கான ஒரு சான்றிதழ் தான் இந்த சர்டிபிகேட். அப்ப ஓகே, அடுத்த சர்டிபிகேட் என்னன்னு சொன்னா HACCP. HACCPங்கிறது உணவில் உள்ள ஆபத்துக்களை குறைக்கும் கட்டுப்பாட்டு முறையை காட்டும் சான்றிதழ். இப்ப நிறையவே வந்து நம்ம இப்ப உதாரணத்துக்கு சொல்ல, நம்ம ஒரு பிஸ்கட் பேக்கெட் எடுத்தோம்னா கூட அதுல நிறையவே ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்கள் எட் பண்ணிருப்பாங்கன்னு. இப்ப சின்ன பிஸ்கட் பாக்கெட் அது இதுன்னு சாப்பிட்டு கூட நிறைய பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு கேன்சர் அது இதுன்னு வரக்கூடிய மாதிரி நம்ம நிறைய நம்மட கண்களாலேயே நிறைய பேரை பார்த்துக்கிட்டே இருக்கோம். எங்கட ஊர்ல கூட சின்ன பிள்ளைகள் 2 பிள்ளைகளுக்கு கேன்சர். என்ன இந்த என்ன சாப்பிட்டேன்னுடா ஒரு 3 வயசு பிள்ளை 4 வயசு பிள்ளை, நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த 3 வயசு பிள்ளை 4 வயசு பிள்ளை என்ன சாப்பிட்டு இருக்கும்? இப்ப ஒரு பெரிய ஒரு ஆள்னா சொல்லலாம், அவங்க சாராயம் குடிச்சிருப்பாங்க, இல்ல அவங்க சிகரெட் யூஸ் பண்ணிருப்பாங்க, இல்ல அவங்க வெத்துல போயில அது இது சாப்பிட்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம். சின்ன பிள்ளை என்ன சாப்பிட்டு இருக்க போகுது? ஒண்ணுமே தெரியாத ஒரு சின்ன பிள்ளை என்னன்னு சொன்னா இந்த ஜங்க் ஃபுட், இந்த தேவையில்லாத இந்த பிஸ்கட் அது இதுன்னு சொல்லி இப்படி இந்த தேவையில்லாத இந்த ஜங்க் ஃபுட் ஐட்டங்கள் சாப்பிட்டதாலதான் மெயினாவே வந்து அந்த பிள்ளைக்கு வந்து கேன்சர். யாரையும் சொல்லி தப்பு இல்லைன்னு. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப அப்படியான ஒரு விஷயத்துக்கு கூட அதை கூட உறுதிப்படுத்துற மாதிரி அப்படியான ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு கெமிக்கல் எதுவுமே இல்ல. ஆபத்தை குறைக்க கட்டுப்பாடு முறையை காட்டும் சான்றிதழ். பாருங்க, நல்லாவே பாருங்க, உணவில் உள்ள ஆபத்துகளை குறைக்கும். எந்த ஒரு தேவையில்லாத ஆபத்தான ஒரு கெமிக்கல்ஸுமே இல்லைங்கிறதுக்கான ஒரு சர்டிபிகேட் தான் இந்த HACCPங்கிற சர்டிபிகேட். சரியா, ஓகே. அடுத்தது FDA. இந்த FDA சான்றிதழ் என்பது சுகாதார மற்றும் பாதுகாப்பு அளவுகளை பூர்த்தி செய்திருப்பதை காட்டும் மிக முக்கியமான சான்றிதழ். பாருங்க, சுகாதார மற்றும் பாதுகாப்பு அளவுகளை எந்த அளவுக்கு இது ஒரு சுகாதாரமானதும் அதோட வந்து ஒரு பாதுகாப்பான அளவுகளை ஃபுல்லாவே பூர்த்தி செஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சுகாதாரம், அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ப்ராடக்ட்ங்கிறத வந்து அப்ரூவ் பண்ணப்பட்டு வந்திருக்க கூடிய ஒரு சர்டிபிகேட் தான் இது. அப்ப ஒவ்வொருத்தருமே எபெக்ஸோரா ப்ராடக்ட்னு சொன்ன உடனே எபெக்ஸோரா ப்ராடக்டா அது பிரைஸ் கூட அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்றவங்கள்ட்ட நீங்களே ஈஸியா இப்ப இதுல எத்தனை பேர் நியூ ஜாயினர்ஸ் வந்து ஜாயின் ஆகிருக்கீங்கன்னு தெரியா. ஆனா ஜாயின் ஆகி இருந்தவங்களுக்கு ஏன் எபெக்ஸோரா ப்ராடக்ட் இவ்வளவுத்துக்கு ஒரு வர்த் அறிக்கி, இவ்வளவுத்துக்கு ஒரு உயரத்துல இருக்கு ஏனுங்கிறது உங்களுக்கே விளங்கிக்க கூடிய மாதிரி இருக்கும். இவ்வளவு சர்டிபிகேட்டுகள், இவ்வளவு ஒரு நம்பகமான ஒரு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எப்பயுமே ஒரு உயரத்துல தான் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே நம்ம விளங்கினோம்னு சொன்னா ஈஸியாவே இருக்கும். சரியா, ஓகே. அடுத்தது வந்து இந்த எபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 முறைகள்லயே வந்து நம்ம என்ன செய்யலாம், ஏர்னிங் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிரெக்ட் செல்லிங்.
இப்ப ஒவ்வொரு ப்ராடக்ட்டையுமே வந்து நம்ம வந்து இப்ப நம்ம டிரெக்டா கம்பெனில எடுத்து நம்ம வந்து என்ன செய்யறோம்? சேல்ஸ் பண்றோம். நம்ம சேல்ஸ் பண்றது மூலமா என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட்டாலயுமே நமக்கு வந்து இன்ஸ்டன்ட்டா ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. நான் உங்களுக்கு இங்கினி மில்க்க வச்சு நான் சொன்னேன் தானே. இங்கினி மில்க்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் பிரைஸ் வந்து 2950. இதே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் வந்து 2590. அப்ப பாருங்க 2க்கு மிகக்கூடிய டிஃபரன்ஸ் 360 நமக்கு ஐனியே இன்ஸ்டன்ட்டா ஒரு ப்ராஃபிட் ஒண்ணு கிடைக்குது. அப்ப இன்ஸ்டன்ட் ப்ராஃபிட் வந்து ஐனியே 360 கிடைக்குதுன்னு சொன்னா, நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்லயுமே உங்களுக்கு எவ்வளவு ஒரு ஒரு ப்ராஃபிட் ஒண்ணு கிடைக்கும். அப்ப டைரக்ட்டா செல் பண்றதால உங்களுக்கு ஐனியே ஒரு ஏர்னிங்ஸ் ஒன்று வருகுது. அது மட்டும் இல்லாம 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, சேல்ஸ் கமிஷன். சேல்ஸ் கமிஷன் என்று சொல்றது வந்து, நீங்க இப்ப வந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி, உங்களுக்கு கீழ ஒரு டீம் ஒண்ட உருவாக்கி, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க அந்த டீமுக்கு கைடன்ஸ் குடுத்து, நீங்க அழகான முறைக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறதால, உங்களுக்கு ஒரு அழகான ஒரு சேல்ஸ் கமிஷன் உண்டா இன்னும் வரும் உங்களுக்கு. ஒவ்வொரு வீக்குக்கும் 10,000 தொடக்கும் 14,00,000 வரைக்கும் ஒவ்வொரு வீக்குக்கும் ஒவ்வொரு லீடர்ஸும் இன்கம் எடுக்கக்கூடிய மாரி தான் இந்த எபெக்ஸோரா கம்பெனியோட சிஸ்டம் வந்து இருக்கு. என்ன? ஒவ்வொரு லீடர்ஸுமே அப்படிதான் இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. மாஷா அல்லாஹ்ன்னு. ஓகே, ஓகே. அது மட்டும் இல்லாம, இந்த மெயினான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இவ்வளவு சர்டிபிகேட்ஸ் இருக்கி, அதோட வந்து கட்டாயம் இந்த எபெக்ஸோரா கம்பெனிக்கு ஆயுர்வேதிக் அமைச்சகத்தின் அங்கீகாரம். இயற்கை மருந்து பொருட்களுக்கான சட்ட அங்கீகாரம். சரியா? 2016 அன்று அளிக்கப்பட்டது. அப்ப யோசிச்சு பாருங்க. இந்த சரியா? அப்ப வந்து பாருங்க நீங்க. இல்ல இந்த ஆயுர்வேதிக் அமைச்சகத்தின் அங்கீகாரம், இயற்கை மருந்து பொருட்களுக்கான சட்ட அங்கீகாரமும் 2014 6/3 என்ன செஞ்சிருக்கு? அளிக்கப்பட்டிருக்கு. அப்ப அதுக்கான ஒரு ஒரு சர்டிபிகேட் தான் நான் உங்களோட முன்னுக்கு நான் காண்பிக்கப்படுறது. ஓகே. அடுத்தது வந்து, இப்ப நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்களையும் பத்தி சொன்னேன். அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமான டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ், அடுத்தது வந்து நம்மட அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமான பாயிண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம ஒரு கஸ்டமர் பிரைஸ். அந்த 3 விஷயங்களுமே நான் முன்னுக்கு உங்களுக்கு நான் காட்டப்படக்கூடிய ஸ்கிரீன்கள்ல இருக்கு. எபெக்ஸோரா ப்ராடக்ட் வந்து ஃபுல்லாவே வந்து நான் ஃபர்ஸ்ட்ல ப்ராடக்ட்ஸ் அவ்வளவுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம ரிட்டெயில் பிரைஸ்ங்கிறது ஃபுல்லாவே வந்து கம்பெனியால அந்த பாக்ஸ்ல அடிச்சு வரக்கூடிய பிரைஸ். அதாவது கஸ்டமர் பிரைஸ். டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ங்கிறது வந்து நமக்கு கம்பெனியால தரக்கூடிய, நம்ம கம்பெனில வந்து ஜாயின் ஆகி இருக்குங்கிறதுக்காக கம்பெனியால ஸ்பெஷலா நமக்கு தரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் தான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ங்கிறது. அப்ப நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல இருந்து எடுத்து கஸ்டமர் பிரைஸ்ல நம்ம சேல்ஸ் பண்றதால இன்ஸ்டன்டாவே நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் ஒன்னையே உருவாகுது. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம். எபெக்ஸோரா கம்பெனில வந்து கம்பெனியும் நமக்கு ஒரு ஏர்னிங்ஸ தருது. அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு 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 திங்ஸ வந்து சேல்ஸ் பண்றதால, நமக்கு வந்து ஐனே ஒரு இன்ஸ்டன்ட்டா கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராஃபிட் கூட கிடைக்குது. ஓகே. அது மட்டும் இல்லாம, இந்த எபெக்ஸோரா பொறுத்த வரைக்கும் வந்து, இந்த ஏர்னிங்ஸ தாண்டி இன்னும் சில நல்ல விஷயங்களையும் என்ன தொடர்ச்சியா வந்து செய்து கொண்டு வராங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட்டான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு வருஷமுமே ஒவ்வொரு வருஷமுமே பிப்ரவரி மாசம் அ ஒரு ரெகக்னேஷன் ஃபங்ஷன் வந்து வப்பாங்க. அந்த ஃபங்ஷன் எப்படின்னு சொன்னா, 50,000க்கு மேல யாரெல்லாம் இன்கம் எடுத்திருக்காங்களோ, அவங்கள ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்ஷன். அந்த ஃபங்ஷன் வந்து உண்மைக்குமே நல்ல ஒரு கிராண்டான ஒரு ஃபங்ஷன். ஒரு பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு ஹோட்டல்ல தான் அரேஞ்ச் பண்ணி, அந்த ஃபங்ஷனுக்குரிய எல்லா சகல ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸயுமே செஞ்சு, அந்த ஃபங்ஷன் வந்து நடக்கும். சரியா? அது உண்மைக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டா இருக்கு. அ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து எபெக்ஸோரால ஜாயின் ஆகி ஒரு ஒரு 2 மந்த்ஸால என்னமோ தான் அந்த ஃபங்ஷன் வந்து ஃபுல்லாவே ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் அந்த டைம் வந்து 50,000 ஏர்ன் பண்ணல. ஆனாலும் போறதுக்கு அவ்வளோ ஆசையா இருந்துச்சு. அப்ப நான் என் லீடர்ட்ட கால் பண்ணி இப்படி சொன்னேன். சிஸ்டர் இப்படி ஒரு ஃபங்ஷன் வாரதுக்கு ஆசைதான்னு சொல்லி சொன்னேன். சிஸ்டர் ரிஃபா சிஸ்டர் என்ன லீடர். உண்மைக்குமே நல்ல பெஸ்ட்டான ஒரு லீடர். நல்லாவே ஃபுல்லாவே கைட் பண்ணுவாங்க. நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த டைம்ல ரிஃபா சிஸ்டர் சொன்னாங்க, சிஸ்டர் நீங்களும் நல்லா ட்ரை பண்ணுங்க. எஃபோர்ட் போடுங்க. இன்ஷா அல்லாஹ். அந்த டைம்ல 20,000 என்னமோ தான் என் இன்கம். அப்ப ரிஃபா சிஸ்டர் சொன்னாங்க, கட்டாயம் நீங்க ஹார்ட் ஒர்க் வந்து போடுங்க சிஸ்டர். இன்ஷா அல்லாஹ் உங்களால இயலும். எப்படி நீங்க 50,000த்துக்குள்ள எடுப்பீங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் போவோம். சொல்லி சொன்னாங்க. ஆனா எனக்கு அந்த டைமுக்கு ஒரு ஒரு இது இல்லாம இருந்துச்சு.
இப்ப இருக்கிற அந்த ஆசை ஆர்வம் வந்து அந்த சேர்ந்து இது செஞ்ச உடனே ஒரு இதொண்டு வரல உண்மைக்குமே. ஆனா இப்ப நான் ஃபீல் பண்றேன் அது உண்மைக்குமே அவ்வளவு ஒரு நல்ல ஒரு கிராண்டா இருந்துச்சு. பாக்கக்குள்ள போட்டோஸ் போட்டு இருந்தாங்க, அடுத்து வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டு இருந்தாங்க, நம்மளும் போயிருந்தா என்ஜாய் பண்ணிக்கலாமேன்ற மாதிரி இருந்துச்சு. உண்மைக்குமே ஒரு நல்ல ஒரு இது. ஓகே. அதுல வந்து இது எங்கட லீடர்ஸ் மாறுதான். ஒவ்வொரு லீடர்ஸ் மாறும் வந்து அவங்க எல்லாம் இப்படிதான் ஃபுல்லாவே ஸ்டேஜ்ல எடுத்து ஓகே அவங்களும் வந்து ஒவ்வொருத்தரையுமே வந்து ஸ்டேஜ்ல எடுத்து அவங்கள அனௌன்ஸ் பண்ணி ஃபுல்லாவே ஒரு ஒரு பெரிய பிரம்மாண்டமா தான் அந்த ஃபங்க்ஷனை வந்து கிராண்டா செஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு பார்க்கே அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. இந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு சொன்னா ஒவ்வொருத்தரையுமே வந்து ஒரு பெரிய ஒரு இதுல வந்து ஒர்க் பண்ற ஒரு ஃபீலிங்கா இருக்கும். ஓகே. அது மட்டும் இல்லாம இந்த நம்மட இந்த எபெக்ஸோராவை பொறுத்த வரைக்கும் மெயினான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த ரெகக்னேஷன் ஃபங்க்ஷனல் வச்சாலுமே எபிக்ஸோராவை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துல வந்து 2 ட்ரிப் வந்து டூர் வந்து பிளான் பண்ணி கூட்டி போவாங்க. அதுல வந்து ஃபுல்லாவே நல்லா பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு ஃபுல்லாவே நல்லா அவங்க எஃபர்ட் போடுறவங்களுக்கு முயற்சி இருக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் அதுக்கு குவாலிஃபைட் ஆகி போயிருந்தாங்க. போன இயரும் நான் ஜாயின் ஆகின டைம்ல போன இயரும் மலேசியாவுக்கும் பேங்காக்குக்கும் ருஷானி அக்கா அவங்களோட டீம் சுஷ்மிதா அக்காக்கள் அவங்க டீம் ஆக்கள் போயிருந்தாங்க. இது வந்து ஆஹ் ஒரு தரம் போனது தானே அவங்க. இது மலேசியான்னு நினைக்கிறேன். மலேசியா டூர் என்னமோ போனதுதான் இது 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 எல்லாருமே குவாலிஃபைட் ஆகிருந்தாங்க. அச்சீவர்ஸ் தான் இது. ஓகே. ஓகே. அடுத்து இது என்னன்னு சொன்னா பேங்காக் டூர். இந்த பேங்காக் டூரும் வந்து இவங்க எல்லாருமே அதுக்கேற்ற மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபுல்லாவே நல்லா எஃபோர்ட் போட்டு நல்லாவே இது செஞ்சு அவங்களும் வந்து அடுத்த டூரே வந்து அடுத்த ஒரு 4-5 மாசத்துல அடுத்த டூருக்கும் போயிருந்தாங்க. உண்மையே பார்க்க அவங்க போயிருந்தாலும் நமக்கும் போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. உண்மைக்குமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி எவ்வளவு லீடர்ஸ் மாருமே சொல்லி போட்டு இருந்தாங்க. உண்மைக்குமே அவ்வளவு ஒரு நமக்கும் ஒரு ஒரு இதா இருந்துச்சு. ஓகே. அடுத்து வந்து மலேசியன் டூர். மலேசியன் டூர் அச்சீவர்ஸ் தான் என்ன இருக்கிற 2025 இவ்வளவு பேருமே வந்து மலேசியா டூருக்கு வந்து குவாலிஃபைட் ஆகி போய் வந்து ஃபுல்லாவே செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தவங்க தான். இது ருஷானி அக்கா. ருஷானி அக்கா அவங்களோட ஃபெமிலியோட போய் வந்த ஒரு டூர் தான் இது. உண்மைக்குமே அவங்களாலையுமே மறக்க இயலாத ஒரு டூர் உண்டு தான் இது. அவங்களால மட்டுமே எல்லாராலுமே மறக்க இயலாதது. எங்கட மெயின் லீடர் தான் வந்து ருஷானி அக்கா. என்ன எல்லாருக்குமே உண்மைக்குமே ஒரு பிடிச்சமான ஒரு ஒரு ரோல் மாடல் டே சொல்லலாம் எல்லாருக்குமே. அப்படியான ஒரு லீடர் தான் ருஷானி அக்கா. உண்மைக்குமே அவங்க வந்து நிறையவே அச்சீவ் பண்ணி இருந்தாலும் அவங்களோட லைஃப்ல வந்து அச்சீவ் பண்ணினு சொல்லி உண்மைக்குமே அவங்க பெருமைப்படுற ஒரு விஷயம் அவங்களோட ஃபெமிலியை வந்து டூர் கூட்டி போனது. ருஷானி அக்கா எப்பயுமே செல்லுவாங்க. அவங்களோட அம்மா இப்ப இல்ல. அவங்களோட அம்மா இருக்கும் போது கூட்டிக்கு போன ஒரு டூர் தான் இந்த எபெக்ஸோரா ஜேர்னில அவங்க எடுத்துக்கு போய் அவங்க உண்மைக்குமே செஞ்ச அச்சீவ்மெண்ட்ல ஒரு பெஸ்டான ஒரு அச்சீவ்மெண்ட் தான் இதுன்னு சொல்லி எப்பயுமே சொல்லுவாங்க ருஷானி அக்கா. ஓகே. அப்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்ததுதான் இந்த எபெக்ஸோரா. ஓகே. அடுத்தது அது மட்டும் இல்லாம என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த எபிக்ஸோரா பொறுத்த வரைக்கும் போன வருஷம் இந்த வருஷத்துல இருந்து என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு தரம் வந்து நம்ம டூர் கூட்டிக்கு போறதோ இல்ல ரெகக்னேஷன் ஃபங்க்ஷன் வைக்கிறதோ ஓகே. அது மட்டும் இல்லாம நல்லாவே எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணக்கூடிய லீடர்ஸுக்கு வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு வந்து 1,00,000 ஏர்ன் பண்ற லீடர்ஸுக்கு வந்து கட்டாயம் ஒரு ரெகக்னேஷன் மாதிரி ஒரு சர்டிபிகேட் ஒன்று நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. போன போன ஜனவரிக்கு வந்து உண்மைக்குமே அந்த சிஸ்டத்தை வந்து அமுல்படுத்தி ஃபுல்லாவே அதுக்கான ஒரு ஒரு சக்சஸ் ஆன ஒரு விஷயம் தான் இது. நானும் அதுக்கு குவாலிஃபைட் ஆகி இருந்தேன். போய் கேளாத ஒரு சுச்சுவேஷன் உண்மைக்குமே எக்ஸாம் டைமா போயிட்டு அப்ப அதால போய் கேள இருந்தாலும் நம்மள லீடர்ஸ் மாதிரி மத்த எல்லாருமே போயிருந்தாங்க. உண்மைக்குமே அது ஒரு பார்க்க ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துச்சு. எங்களோட சர்டிபிகேட்டுகள் வந்து கொரியர்ல அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே. இது வந்து எந்த எபெக்ஸோரால நான் ஜாயின் ஆகி இப்ப வந்து 1 இயர் ஆகுது. 1 இயர் 2 மந்த்ஸ் ஆகுது. அதுல வந்து இப்ப போன வீக் இன்னும் லாஸ்ட் வீக் இந்த வீக் எடுத்த இன்கம் தான் வந்து 40,000. உண்மைக்குமே ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த எபெக்ஸோரால ஜாயின் ஆகக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் முதல்ல நான் யோசிச்ச ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா எனக்கு இன்னொரு தனிப்பட்ட ஒரு ஒர்க் கொண்டு இருக்கல. அடுத்த வந்து
நமக்கான ஒரு இன்கம் ஒன்று இருக்கல. வீட்டை நம்மள பார்க்கக்கூடியவங்க இருந்தாலும் இப்ப நம்மட கையில ஒரு ஏர்னிங்ஸ் ஒன்று இருக்கக்குள்ள உண்மைக்குமே அது ஒரு ஒரு தனி ஒரு ஸ்பெஷலா இருக்கும். நம்மட கையில ஒரு 100 ஒரு 200 இருந்தா கூட அவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். அப்ப அந்த மாதிரி நான் உண்மைக்குமே இது செஞ்ச டைம்ல தான் எனக்கு இந்த எபெக்ஸோரா வந்து என் லீடர் ரிஃபா சிஸ்டர் மூலமா எனக்கு உண்மைக்குமே அவங்க ஒரு பெஸ்டான லீடர். அவங்களால கிடைச்சதுதான் இந்த ஜேர்னி எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நான் இதுல ஜாயின் ஆகக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் நான் மெயினா ஒரு விஷயம் என்ன நினைச்சேன்னா எபெக்ஸோரால ஒவ்வொரு லீடர்ஸ் மாறும் லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்றாங்க. இருந்தாலும் நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வீக்குக்கு இல்ல ஒரு மந்த்துக்கு ஒரு ஒரு 10,000 இல்லாட்டி ஒரு 20,000 கிடைச்சாலே எனக்கு அது பெருசி. அந்த மைண்ட் செட்ல தான் உண்மைக்குமே ஒர்க் பண்ண வந்து மாஷா அல்லாண்டு இந்த மந்த் மட்டும் எந்த வீக் இன்கம் வந்து 1,60,60,000 1,60,60,000 ஒரு மாசத்துக்கு ஒரு இன்கம் எனக்கு வந்திருந்தீங்க. நான் ஒர்க் பண்ற இடத்துல கூட அந்த அளவுக்கு வராது. என்ன இப்ப ஒரு கவர்மெண்ட் ஜாப்பா இருந்தா கூட நமக்கு வந்து ஒரு 70க்குள்ளதான் நம்ம இன்கம் இருக்கும். அதை விட தாண்டன்னு சொன்னா இன்கிரிமெண்ட் அதுக்கு மேல நம்ம இன்னும் ஒவ்வொரு ஒர்க் செஞ்சிருக்கணும். ஆனா நம்ம எபெக்ஸோரா பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சலுகையே இல்லை. நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு நம்ம போடுற ஒரு ஒரு இதுக்கு அதுக்கேத்த மாதிரி நமக்கு நம்மளோட ரிசல்ட்ஸ் கிடைச்சே ஆகும். அந்த மாதிரிதான் நான் வந்து இந்த வீக் வந்து நான் உண்மைக்குமே 40,000 இன்கம் வந்து ஏர்ன் பண்ணியிருந்தேன். உண்மைக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். மறக்கவே இல்லை அன்னைக்கு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஒரு தரம் நான் வந்து ஒரு வீக்குக்கு 60,000 இன்கம் எடுத்திருந்தேன். அது கூட என் லைஃப்லயே ஒரு அச்சீவ்மெண்ட் அதை நான் பார்க்க. ஒரு வீக்குக்கு 60,000ங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயம். ஒரு மாசத்துக்கு 10,000 போதும்னு சொல்லி வந்து ஜாயின் ஆகி நினைக்கி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தந்து ஒரு வீக்குக்கு உங்களுக்கு 60,000 ஒரு வீக்குக்கு 40,000 ஒரு வீக்குக்கு 70,000 ஒரு மாசத்துக்கு 160ன்னு சொல்லி எந்த ஒரு ஜொப் எனக்கு தரும் எனக்கு செல்ல தெரியா அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ஒரு மறக்க இயலாத ஒரு அனுபவத்தை தந்த ஒரு ஒரு ஜேர்னி தான் இந்த எபெக்ஸோரா. ஓகே. அது மட்டும் இல்லாம நான் என்ன மட்டுமே செல்றதுல ஒரு இது இல்லைன்னு நான் மட்டுமே இன்கம் எடுத்துன்னு சொல்றது இல்ல. எந்த டீமுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 27 பேருக்கிட்ட இன்கம் ஏர்னர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு வீக்குமே குறைஞ்சது கிட்டத்தட்ட ஒரு 9 ஒரு 10 ஒரு 11 ஒவ்வொரு வீக்குமே இன்கம் ஏர்னர்ஸ் வந்து இன்கம் குவாலிஃபைட் ஆகுவாங்க. ஒவ்வொரு லீடர்ஸுமே உண்மைக்குமே ஒவ்வொரு லீடர்ஸுமே நல்ல பெஸ்டான லீடர்ஸ் மாறு ஃபுல்லாவே எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க. நான் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களுமே எடுத்து கேட்டு நடந்து அவங்களும் வெற்றிட பாதையில போயிட்டு இருக்கக்கூடிய லீடர்ஸ் மாதிரிதான் எந்த லீடர்ஸ் மாதிரி அவ்வளவுக்குமே. அதே மாதிரிதான் எந்த மெயின் லீடர் கூட ரிஃபா சிஸ்டர் கூட அந்த மாதிரிக்கு எங்களுக்கு கைடன்ஸ் தந்து அவங்களோட குரூப்புகள்ல வச்சு எங்களுக்கு உண்மைக்குமே நல்லாவே மோட்டிவேட் பண்ணி அழகான முறையில கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே. அடுத்தது வந்து எந்த ஜேர்னி எபெக்ஸோரா பொறுத்த வரைக்கும் எந்த ஜேர்னின்னு பார்த்தா மெயினாவே ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த எபெக்ஸோராக்குள்ள எப்படி ஜாயின் ஆகினேன்னு சொன்னா ஒரு நாள் வந்து நான் இப்படிதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏதாச்சும் இப்ப பாபாவோட இருக்கும் நம்ம வீட்டுல இருக்கும் நம்ம கஷ்டம் ஒரு இடத்த போய் ஒரு ஒர்க்குக்கு போற அதெல்லாம் பெரிய ஒரு கஷ்டம் என்ன. அப்ப அந்த டைம்ல வீட்டுல இருந்துகிட்டே நான் ஒரு ஒரு ஒர்க் ஒன்று தேடுவோம்னு சொல்லி நான் ஃபுல்லாவே போனை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிற டைமுக்கு தான் எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைச்சிக்கு. ஒரு குரூப்ல ஒரு லிங்க் ஒன்று வந்துக்கு. உண்மைக்குமே அந்த அந்த டைமுக்கே வந்து நான் குயிக்கா வந்து டச் பண்ணின உடனே ஒரு குரூப்புக்குள்ள போனேன். அது மூலமா தான் எனக்கு ரிஃபா சிஸ்டர் ஒரு அறிமுகம் கிடைச்சிக்கு. உண்மைக்குமே ரிஃபா சிஸ்டர் கேட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றுக்குமே ஃபுல்லாவே இது செஞ்சு தந்து ஃபுல்லாவே கைடன்ஸ் தந்து எல்லா விஷயங்களுமே கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணினதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா நான் ஜாயின் ஆகினேன். 2024 12/17 ஜாயின் ஆகி இருந்தேன். ஓகே. அது மட்டும் இல்லாம ஜாயின் ஆகி நான் ஒரு 7 நாளைக்குள்ளேயே என் ஷாப்புகளை வந்து 7 நாளைக்குள்ளேயே இந்த யூ ஷாப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணினேன். அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த ஷாப்புகளையும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி ஓகே. சரி கொஞ்சம் சாரி அக்கா. ஓகே. அது பிறகு என்னன்னு சொன்னா என் ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து நான் வந்து ஒரு மந்தாலேயே வந்து என் ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து குவாலிஃபைட் ஆகி இருந்தேன். குவாலிஃபைட் ஆகி ஒரு 1.5 மந்தாலேயே என் 90,000 வித்ரோவலை நான் வந்து போட்டிருந்தேன். உண்மைக்குமே அவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து
ரிசீவ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பயம் ஒன்று இருந்துச்சு. எபெக்ஸ் ஓரா வந்து நமக்கு சக்சஸ் ஆகுமா? எல்லாரும் எபெக்ஸ் ஓரான்னு சொல்றாங்களே, எல்லாரும் செய்யறாங்களே, அப்படியான ஒரு மைண்ட் செட்லயே ஒர்க் பண்ணினா, ஆனா உண்மைக்குமே மாஷா அல்லாண்டு எத்தனை பேர் செஞ்சாலும் எபெக்ஸ் ஓரா வந்து உண்மைக்குமே ஒரு நல்ல ப்ராடக்ட், நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாம அவ்வளவு ஃபாஸ்ட் மூவிங்கான ஒரு ப்ராடக்ட். நல்லாவே அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் அவ்வளவுக்கு ஒரு உயரத்துல இருந்ததால தான் என்னால குயிக்காவே அச்சீவ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அந்த 90,000 வந்து என் அக்கௌண்ட்டுக்கு வந்தது உண்மைக்குமே அவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்டா இருந்துச்சு. ரிஃபா சிஸ்டர் நான் கால் பண்ணி ஷேர் பண்ணினேன். ரிஃபா சிஸ்டருக்கும் அவட இன்கம் எடுத்ததை விட நுஸ்ரத் உங்களோட இன்கம் எடுத்ததான் எனக்கு அவ்வளவு ஒரு ஹாப்பின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். உண்மைக்குமே ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு என்ன சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டோரின்றே சொல்லலாம். இப்ப இந்த டோட்டல் இன்கம் வந்து 10,40,000 என்ன டோட்டல் இன்கம் இப்போதைக்கு. இதுக்காக நான் ஃபர்ஸ்ட் வந்து எபெக்ஸோரா, அது மட்டும் இல்லாம ருஷானி அக்கா, எங்களோட ரிஃபா சிஸ்டர் எல்லாருக்குமே வந்து நான் தேங்க் பண்றேன். ஓகே, அடுத்தது வந்து நான் இந்த எபெக்ஸோரா மணி ஏர்னிங்ஸை வச்சு நான் என்னென்ன செஞ்சேன்னு சொன்னா, நிறைய விஷயங்கள் செஞ்சேன். நிறைய நல்ல விஷயங்கள் யூஸ் பண்ணினேன். ஆஹ் எனக்கு தேவையான சில விஷயங்களுக்கு. அது மட்டும் இல்லையா? ஓகே, அப்ப நிறைய நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். அதுல வந்து சில விஷயங்கள் தான் நான் வந்து என் பபாக்கு வந்து ஒரு செயின் ஒன்று எடுத்திருந்தேன். போட்டோ வந்து கொஞ்சம் கட் ஆகிருக்கு, க்ரொப் ஆகிருக்கு போல. ஓகே, நான் ஒரு செயின் ஒன்று எடுத்திருந்தேன். உண்மைக்குமே மாஷாலாண்டு என்ன ஃபர்ஸ்ட் இன்கம்ல நான் ஃபர்ஸ்டா செஞ்ச ஒரு வேலை என்னன்னு சொன்னா, 90,000 எனக்கு இன்கம் வந்திருந்துச்சு. அந்த இன்கம்ல நான் எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தது வந்து என்ன பபாக்கு ஒரு செயின் 89,000க்கு ஒரு 86,000க்கு ஒரு செயின் ஒன்று எடுத்திருந்தேன். உண்மைக்குமே அவ்வளவு ஒரு சந்தோஷம். எத்தனைதான் நம்ம எவ்வளவு பொருள் தான் வேண்டினாலும் நம்மட ஏர்னிங்ஸால நம்ம ஏர்ன் பண்ணின ஒரு ஏர்னிங்ஸை வச்சு நம்ம ஒரு திங்ஸ் வேண்டக்குள்ள அது அவ்வளவு ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. எவ்வளவுதான் நம்ம இது செஞ்சாலும் ஏதோ நம்ம ஒன்று சாதிச்சிட்டோம்ன்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எந்த ஃபேமிலிக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி யோசிச்ச டைம்ல தான் எபெக்ஸோட இன்கம் வச்சு நான் ஏதாச்சும் என்ன ஃபேமிலிக்கு செய்யணும்ன்ற டைம் நான் போன நோம்புக்கு. இப்ப இந்த நோம்புக்கு நான் இந்த மீட்டிங் வைக்கேன். என்ன ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து போன நோம்புக்கு. அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே அதான் இது இப்ப நான் என்ன செய்யறேன், அடுத்த மீட்டிங் போன நோம்புக்கு வந்து நான் ஒரு இஃப்தார் ஒன்று செஞ்சிருந்தேன். மாஷா அல்லாண்டு உண்மைக்குமே நல்லா சக்சஸ்ஃபுல்லா அந்த இஃப்தாரை செஞ்சு முடிச்சிருந்தேன். அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து ஒரு பிரேஸ்லெட் ஒன்று எடுத்திருந்தேன். நிறைய விஷயங்கள் பெக்ஸோரா வச்சு சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் நம்மளோட மனசுக்கு நிறைவா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்களையே நான் செஞ்சிருந்தேன். உண்மைக்குமே அவ்வளவுக்கு ஒரு இது. ஓகே, அடுத்தது இது என்னன்னு சொன்னா, உண்மைக்குமே இது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் உண்டு. எங்களோட லீடர் ரிஃபா சிஸ்டர் வந்து நான் அவட ஃபர்ஸ்ட் மில்லியனஸ்ட் லீடரா வந்ததுக்காக மாஷா அல்லாண்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு வந்து பார்சல் வந்து நிக்கும் வரைக்குமே எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து நின்று நான் கால் பண்ணி கேட்டேன், நீங்க யாருக்கும் அனுப்புறது தெரியாம சென்ட் பண்ணிட்டீங்களா சிஸ்டர்? நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். கேட்டோடனே இல்ல சிஸ்டர், நான் உங்களுக்கு தான் அதை அனுப்பிக்கேன், கொஞ்சம் என்னன்னு பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பார்த்த உடனே உண்மைக்குமே அவ்வளவு ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சு. அந்த டைம் ஒரு ஒர்க் இல்ல, நம்ம ஒரு இது செஞ்சுட்டு இருக்கோம், ஒரு ரெகக்னைஸ் இல்ல நமக்கு. இந்த ஃப்ரேமை பார்த்த உடனே உண்மைக்குமே எனக்கு ஒரு ஒரு இடத்த நான் வேலை செய்யறேன், நான் ஒரு சரியான இடத்தை தான் வேலை செய்யறேன், ஒரு சரியான ஒரு பாதையை நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கேன், நான் போற பாதை வந்து கரெக்டா இருக்கி இந்த ஒரு விஷயத்த நான் ஃபீல் பண்ணின ஒரு தருணம்னு சொன்னா இந்த ஃப்ரேமை பார்த்தது உண்மைக்குமே அவ்வளவு ஒரு சந்தோஷம், ஒரு ஹெப்பியான ஒரு மூமெண்டா இருந்துச்சு. ஓகே, இது என்னன்னு சொன்னா வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் எடுத்து கொடுத்த watch உண்டு. எப்பயுமே நிறைய watch அது இதுன்னு சொல்லி நம்ம எடுப்போம். என்னதான் எடுத்தாலும் ஒரு ஸ்பெஷலா நம்ம ஒரு திங்ஸ் எடுத்து கொடுக்கணும்னு சொன்னா அது அவங்களுக்கும் ஒரு ஞாபகமா இருக்கும், நமக்கும் ஒரு ஞாபகமா இருக்கின்றதுக்காக இது கொஞ்சம் ஒரு பிராண்டட் watch ஒன்று தான் நான் எடுத்து கொடுத்தேன். உண்மைக்குமே மாஷா அல்லாண்டு அவருக்கும் அதுல ஒரு சந்தோஷம், எனக்கும் அதுல ஒரு சந்தோஷம். எந்த ஏர்னிங்ஸால வேணினங்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம், என்னண்டாலும் நான் அவர் கிஃப்ட் பண்ணினதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். அப்படியான ஒரு மூமெண்டா இருந்துச்சு அது உண்மைக்குமே. ஓகே, இது வந்து எபெக்ஸோரா எனக்காக தந்த ஒரு சர்டிபிகேட், எனக்கான ஒரு அங்கீகாரம். எபெக்ஸோராவால இருந்து ஃபர்ஸ்டா எனக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் சொல்லலாம். என்னன்னு சொன்னா நான் எபெக்ஸோரால வந்து போன மந்த் 1 lakh எடுத்ததுக்காக, 1 லட்சம் இன்கம் எடுத்ததுக்காக எபெக்ஸோரா என்ன ரெகக்னைஸ் பண்ணி என்னையும் மதிச்சு இன்வைட் பண்ணின நான் உண்மைக்குமே போக இயலாத ஒரு சுச்சுவேஷன். அதால எனக்கு வந்து கொரியர் பண்ணி வைக்கிறேன்டிக்காங்க, வந்து சேரலன்னும். உண்மைக்குமே அவ்வளவு ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்டா இருந்துச்சு. லைஃப்லயே நினைச்சே பார்த்ததுல ஒரு கவர்மெண்ட் ஜாப்னா கூட
நான் வந்து நினைச்சேன் எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு அளவுக்கு ஒரு 70-80க்குள்ளதான் நம்மட கவர்மெண்ட் ஜாப் இருந்தா கூட நம்மட ஏர்னிங்ஸ் அவ்வளவுக்குள்ளதான் அடங்க போகுது. அந்த 70-80க்கு அவ்வளோ இன்க்ரிமெண்ட் அவ்வளோ எக்ஸாம்ஸ் எழுதணும், எழுதா நமக்கு அந்த பொசிஷனுக்கு போக இயலும். ஆனா எபெக்ஸோராவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு இதே இல்ல. நீங்க எஃபர்ட் போடுறீங்களா, உங்களுக்குரிய ஒரு ஒரு அங்கீகாரத்தை நாங்க தாரோம். நீங்க எஃபர்ட் போடுறீங்களா, உங்களுக்குரிய ஒரு அதுக்கான ஒரு ஒரு இதை நாங்க தாரோம். இவங்க உங்களோட இப்ப நான் சொல்றேனே, இப்ப நம்ம ஒரு கம்பெனில ஒர்க் பண்ற மாதிரி இருந்தா, ஒரு கம்பெனில ஒரு ஒரு நம்ம ஒரு இதுல ஒர்க் பண்ற மாதிரி இருந்தா, சாரி ஒரு கம்பெனில வச்சுக்கோமே, ஒரு கம்பெனில ஒர்க் பண்ற மாதிரி இருந்தா ஒரு 4 பேருன்னு சொன்னா அந்த 4 பேருக்குமே சம்பளம் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இப்ப ஒரு ஆளுக்கு வந்து 50ஓ 60ஓ, இப்போ 60ன்னு சொன்னா அந்த 6 பேருக்குமே 60 தான். அந்த 6 பேரும் வந்து ஒர்க் எந்த அளவுக்கு போட்டாலுமே 60 தான். இப்ப உதாரணத்துக்கு சொல்லலாம், ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ண ஒரு டீச்சரா இருந்தா கூட அந்த டீச்சர் என்ன செய்வா, அந்த டீச்சர் ஒரு 4 டீச்சரா இருந்தா ஒரு டீச்சர் வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எடுப்பா, ஒரு டீச்சர் வந்து சயின்ஸ், ஒரு டீச்சர் வந்து மேத்ஸ். இந்த மேத்ஸ் டீச்சர் எடுக்கிற டீச்சருக்கு மேத்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கிற டீச்சருக்கு வந்து இன்கம் கூட போறதும் இல்ல, சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கிற டீச்சருக்கு வந்து இன்கம் வந்து அதை விட கூட போறதும் இல்ல, இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எடுக்கிற டீச்சருக்கு வந்து அதை விட கூட போறதும் இல்ல, ஒரு ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் எடுக்காங்கன்னு சொன்னா அவக்கு வந்து குறைய போறதும் இல்ல. எல்லாருக்குமே சேம். இப்ப ஒரு ஆளுக்கு 60ன்னு சொன்னா 60 தான், சேம், எல்லாருக்குமே சேம் தான். அதே டீச்சர், ஒரு டீச்சர் வந்து ஃபுல்லாவே களவடிக்கிற ஒரு டீச்சரா கூட இப்ப ஒழுங்கா கிளாஸ் செய்ய மாட்டா, ஒழுங்கா ஒரு ஒரு ஒழுங்கான ஒரு இது இல்லாம செஞ்சுட்டு இருப்பா. ஒரு டீச்சர் வந்து நல்லாவே எஃபோர்ட் போடுவா, பிள்ளைகளுக்கு எனி டைம் ஃபுல்லா விளங்காத விஷயங்கள் விளங்கப்படுத்துவா, கிளியர் பண்ண ஒவ்வொரு விஷயங்களுமே தேடி தேடி செஞ்சு கொடுப்பா. ஆனாலும் என்ன நடக்கும் மைனா, 4 டீச்சர்ஸ் மாதிரியுமே சமனாதான் கருதுவாங்க. சமனா கருதிதான் சமனான முறையில தான் அவங்களுக்கு அந்த சேலரி போகுது. இதே வந்து நம்மட எபெக்ஸோரா பொறுத்த வரைக்கும் அந்த பேச்சுக்கு இடம் இல்ல. நீங்க ஒர்க் பண்ணீங்களா, இப்ப எந்த லீடர் எனக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டவுன்லைனர் என்ன விட நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு எஃபோர்ட் போடுறான்னு சொன்னா அவ எனக்கு மேல நிப்பா, அவட பொசிஷன் உயர்ந்துக்கு தான் போகுது. அவக்கு கீழே இருக்கிற லீடர் வந்து நல்லாவே ஹார்ட் ஒர்க் போட்டு எஃபோர்ட் போறான்னு சொன்னா நான் அப்படி ஒரு சொன்னா எனக்கு மேலதான் அவன் நிக்க போறான். அப்ப அந்த பேச்சுக்கு இடம் இல்ல. யோசிச்சு பாருங்க, நம்ம போடுற எஃபர்ட்டுக்கான நம்ம போடுற இதுக்கான ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா உண்மைக்குமே இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அப்படியான ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்குது. சரியா? ஓகே. அடுத்தது வந்து இந்த எபெக்ஸோரா பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, இவ்வளவு நாளைக்கு சக்சஸ்ஃபுல்லாவே செஞ்சுட்டே வாரீங்களே சிஸ்டர், உங்களுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க ஏதாச்சும் ஒரு ஒரு இதுகள் ஃபேஸ் பண்ணி இல்லையா? நான் உண்மைக்குமே இந்த எபெக்ஸோரா செய்யறதுக்கான ஒரு மெயின் ரீசன் கூட சொல்லலாம், எந்த கஸ்டமர்ஸ்ட ஃபீட்பேக். இப்ப ஒவ்வொரு எனர்ஜி மாதிரி ஒவ்வொரு பூஸ்ட் மாதிரி இப்ப ஒவ்வொரு கஸ்டமரும் நம்ம கிட்ட வந்து, சிஸ்டர் நீங்க தந்த மைட்டர்மரிக் சப்ளிமெண்ட் எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்தீங்க, சிஸ்டர் நீங்க தந்த ரிஷோயில் எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்தீங்க, என்ன முடி வளருது, கொட்டுன்றது ஸ்டொப் ஆகிட்டு, நீங்க தந்த காசினியா இங்கினி மில்க் எனக்கு நல்லாவே வந்து ஆன்சர் பண்ணிக்கு சிஸ்டர், வெயிட் லாஸ் ஆகியிருக்கேன் அப்படின்னு நமக்கு செல்லக்குள்ள இன்னும் எனர்ஜியா தானே ஆகும். நமக்கு நல்லாவே ஒரு எனர்ஜெட்டிக் ஆகிக்கும். நம்ம அவங்க செல்ற மாதிரி இன்னும் நம்ம ஒர்க் பண்ணணும், இன்னும் எஃபர்ட் போடணும், ஏதோ ஒண்ணு நம்ம செஞ்சிருக்கோம், ஏதோ நம்ம சரியான ஒரு பாதையில தான் போறோம்ங்கிறத வந்து எனக்கு திரும்ப திரும்ப ரியலைஸ் பண்ண விஷயங்கள் தான் என்ன கஸ்டமர்ஸ்ட ஃபீட்பேக். நான் எபெக்ஸோராவை இவ்வளவு நாளைக்கு சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுட்டு வாரேன்டா கூட இதுவும் ஒரு ரீசன், மெயினான ஒரு ரீசன். ஓகே. அடுத்தது வந்து இதுவும் என்ன ஒரு கஸ்டமர் ஒரு ஃபீட்பேக் தான். நான் ரிஷி ஆயில் ஒன்று கொடுத்திருந்தேன், ரிஷி ஆயிலுக்கு வந்து உண்மைக்குமே நல்ல ஆன்சர் பண்ணிக்கின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு எனர்ஜியா இருந்துச்சு உண்மைக்குமே. அப்படியான சில விஷயங்களை எபெக்ஸோரா என்ன பொறுத்த வரைக்கும் என்ன இந்த எபெக்ஸோரா பொறுத்த வரைக்கும் எனக்கு கூட்டிட்டே போகக்கூடிய சில விஷயங்கள். அடுத்த வந்து இங்கினி மில்க், இங்கினி மில்க்கு காசீனியம் நான் கொடுத்திருந்தேன் என் ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு தான். உண்மைக்குமே நல்லாவே ஆன்சர் பண்ணிக்கு சிஸ்டர், அவங்க அவ்வளவு வெயிட் இல்ல இருந்தாலும் அவங்க கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகணும்ன்ற மாதிரி பேசியிருந்தாங்க. நான் கொடுத்திருந்த உண்மைக்குமே கொடுத்து மாஷா அல்லாண்டு கொடுத்து 1 மந்த் அல்ல என்ன முக்கட்டுன்னு குயிக்காவே ரெடியூஸ் ஆயிட்டு சிஸ்டர். போதும், எனக்கு நான் நினைச்ச அளவுக்கு நான் வெயிட் லாஸ் ஆகிட்டேன்னு சொன்னேன். உண்மைக்குமே அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப நீங்களும் யோசிச்சு பாருங்க, உண்மைக்குமே இது ஒரு பெஸ்டான ஒரு வாய்ப்பு. எபெக்ஸோரா பொறுத்த வரைக்கும் உண்மைக்குமே ஒரு பெஸ்டான ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல்லான நம்ம ஒரு ஒரு இதை தேட போறோம்னு சொன்னா அதுக்கான ஒரு பெஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம் இந்த எபெக்ஸோரா. அது மட்டும் இல்லாம நீங்க ஒவ்வொருத்தரும் யோசிப்பீங்க, எபெக்ஸோராக்கும் நம்மட ஜொப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு கூட நிறைய பேருக்கு இது. இப்ப நிறைய பேர் வந்து யோசிச்சு பாருங்க, நம்மள ஒரு ஜொப் நம்ம ஒன்று செய்ய போறோம்னு சொன்னா அந்த ஜொப்புக்கு வந்து நிறையவே இது இருக்கு. ஒரு டிகிரி தேவை, ஒரு குவாலிஃபிகேஷன் ஒன்று வேணும், ஒரு ஒழுங்கான ஒரு ப்ராப்பரான ஒரு சிவி ஒன்று வேணும், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அது மட்டும் இல்லாம ஃபுல்லாவே நீங்க ஒரு எக்ஸாம் ஏதாச்சும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று எப்டிடியூட் ஏதாச்சும் ஒன்று நீங்க செஞ்சிருக்கணும். இந்த எபெக்ஸோரா பொறுத்த வரைக்கும் அது ஒன்றுமே இல்ல, ஒரு போன் ஒன்று இருந்தா மட்டும் போதும்.
போக போக நிறைய விஷயங்கள் நீங்களே விளங்கிக்குவீங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து எபெக்ஸோரா பொறுத்த வரைக்கும் எபெக்ஸோராக்குள்ள வர நிறைய விஷயம் வந்து வாட்ஸ்அப்ல இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கான்னு கூட எனக்கு தெரியா. வாட்ஸ்அப்னா நான் நினைச்சிட்டு இருந்தது ஒரு கால் பண்றதுக்கும் பேசுறதுக்கும் ஒரு போட்டோ ஒன்னு சென்ட் பண்றதுக்கும் இவ்வளவு தானே நினைச்சுக்கிந்தேன். நிறைய விஷயங்கள் இந்த லீடர்ஸ் மாறு இந்த ஒவ்வொரு லீடர்ஸ் மாறு ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லி தரத்தான் எனக்கே நிறைய விஷயங்கள் புதுசான விஷயங்கள் எனக்கு ஃபீல் ஆகி. அது மட்டும் இல்லாம இந்த எபெக்ஸோராக்குள்ள வந்ததுக்கு பிறகுதான் ஒரு பேச்சு திறமையும் இல்ல நமக்கு ஒரு நிறைய விஷயங்கள் விளங்குறதாய்க்கட்டும். நான் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை கூட தேடி தேடி படிக்கிறது, அது மட்டும் இல்லாம நிறைய புக்ஸ்கள் வந்து பாக்குறது எல்லாமே என்ன வந்து ஃபுல்லாவே நாலேஜே இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு ஒரு எபெக்ஸோரா வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா ஹெல்ப் பண்ணிக்கி. அது மட்டும் இல்லாம நீங்க பாருங்க, எபெக்ஸோராவையும் நம்மட ஜொப்பையும் எடுத்தோம்னு சொன்னா மெயினா எபெக்ஸோராக்கு வந்து எந்த ஒரு குவாலிஃபிகேஷனுமே தேவையில்ல. நமக்கு ஒரு போன் இருந்தா போதும். எபெக்ஸோராக்கு வந்து நமக்கு ஒரு போன் இருந்தா போதும். எந்த ஒரு குவாலிஃபிகேஷனுமே தேவையில்ல. நம்ம அழகான முறைக்கு செஞ்சுட்டே போகலாம். ஆனா மத்த பிசினஸ்களை பொறுத்த வரைக்கும் நிறையவே இது இருக்கு. சரியா? எபெக்ஸோரால வந்து நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு உரிய மாறி நமக்கு வந்து என்ன செய்யும்? நம்மட இன்கம்கள் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம ஏர்லி ரிட்டையர்மெண்ட். நம்ம ஏர்லியாவே நம்ம நம்ம நினைச்சோம்னு சொன்னா குயிக்காவே என்ன செய்யலாம் நம்ம ஃபுல்லாவே நம்ம நமக்கு ஏழுமான அளவுக்கு நம்ம ஏர்ன் பண்ணிட்டு நம்ம ரிட்டையர்ட் ஆக போறதுனாலும் ஓகே, நம்மள யாரும் கேட்க போறதும் இல்ல, ரிட்டையர்ட் ஆக இயலும். சரி, அது மட்டும் இல்லாம என்ன செய்யலாம்? ஜீரோ ரிஸ்க். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதும் இல்ல நம்ம, எந்த ஒரு எஃபர்ட் இது செய்ய போறதும் இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற வேலையும் இல்ல. இப்ப ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா தானே என்ன நடக்குமோ என்ன ஆகுமோ எப்ப என்ன ஆகுமோன்ற ஒரு மைண்ட் செட்லயே இருப்போம். இங்க வந்து இந்த எபெக்ஸோட பொறுத்த வரைக்கும் அந்த பேச்சுக்கு இடம் இல்ல. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நம்ம பண்ண போறது இல்லைன்னு. ஓகே, அடுத்தது என்னன்னு சொன்னா ஒரு டைம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணக்கூடிய மாதிரி இல்ல. நீங்க எந்தெந்த டைமுக்கு தான் ஒர்க் பண்ணணும், நீங்க எந்தெந்த டைமுக்கு தான் இதை செய்யணும், அந்த டைமா நீங்க இது செய்யணும், அந்த டைமா நீங்க அது செய்யணும், அப்படி இல்ல. ஆனா நம்மளுடைய ஜொப்ப பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஸ்கூல் டீச்சரா இருந்தா அவ காலையில 8 மணிக்கு 7:30 முதல் போய்த்தான் ஆகணும். 2:30 பிறகு தான் வரணும். அதுக்கு முதல் வரையலாம். ஏன்னா ஆனா நம்ம எபெக்ஸோரா பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா நிறையவே விஷயங்கள் நம்மளுக்கு ஏத்த மாதிரியே நம்ம செய்யலும். கூடிய தேவையில்ல. குறைஞ்சது ஒரு 2 ஹவர்ஸுக்குள்ளேயே நம்ம ஒர்க் பண்ணிடலாம். கூடியான டைம் நம்ம ஒதுக்கி தான் ஒர்க் பண்ணணும்னு இல்ல. எந்த அளவுக்கு நம்ம 2 ஹவர்ஸுக்கு டைம் ஒதுக்கி ஒர்க் பண்ணினாலே நமக்கு போதும். நமக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்க போனாலும் இங்க டைம் ஒன்று மட்டும்தான். டைம், அடுத்தது நம்மட போன், அடுத்து தேவையான அளவுக்கு நம்ம ப்ராடக்ட் நாலேஜ் எடுக்கிறது. அதுக்கான சில சிஸ்டங்கள் கூட இருக்கு நம்ம எபெக்ஸோரா பொறுத்த வரைக்கும். நிறைய மீட்டிங்ஸ்கள் நடக்குது. நிறைய ஒவ்வொரு வீக்குமே வந்து நிறைய மீட்டிங்ஸ்கள் நடக்குது. ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு புது புது லீடர்ஸ் மாராலையுமே நமக்கு சொல்லி தரப்படுது. இப்ப நிறைய பேர் யோசிப்பீங்க, எபெக்ஸோராக்கு சேர்றதுக்கு ஆசையா இருக்கு சிஸ்டர் வந்தேன், என்ன மாதிரி இதெல்லாம் யோசிப்பீங்க. உங்களை வந்து யார் யாரு வந்து இந்த பிசினஸுக்கு இன்வைட் பண்ணி இந்த லிங்க் தந்தாங்களோ நீங்க அந்த லீடர்ஸ் மார்ட்ட கூட கால் பண்ணி நீங்க கேட்கலாம், சிஸ்டர் எனக்கு நான் ஜாயின் ஆக போறேன், இதுல இது என்ன மாதிரி செல்லுங்க சொல்லித்தாங்கன்னு கேட்டாலே உங்களோட லீடர்ஸ் மாதிரி உங்களுக்கு நிறையவே விஷயங்களை சொல்லி தருவாங்க. அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியோடய முடிக்கிறேன். சரியா? என்னன்னு சொன்னா மெயினா வந்து ஓகே, நான் கொஞ்சம் போடுங்க, நான் சொல்றேன்னா கேட்கிற கேள்விக்கு கொஞ்சம் ஆன்சர் தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, மெயினா வந்து என்னன்னு சொன்னா ஒரு ஒரு ஸ்டோரி ஒண்ணு நான் சொல்றேன், நீங்க அதை ஈஸியா வச்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு நான் தந்திக்கிறது வந்து ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்துறதும் பயன்படுத்தாம விடுறதும் அது உங்களோட கையில தான் நிக்கணும். அதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி ஒண்ணு சொல்றேன். என்னன்னு சொன்னா ஒரு ஒரு 2 நண்பர்கள் என்ன செஞ்சாங்களாம். 2 நண்பர்கள் ஒரு ஊர்ல 2 நண்பர்கள் இருந்தாங்க. எப்பயுமே அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா 2 பேருமே சேர்ந்துகிட்டு ஒரு லீவ் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா அவங்க 2 பேருமே வேலை செய்யறவங்க, கூலி வேலை செய்யறவங்க தான். 2 பேருமே என்ன செய்வாங்க, ஒரு ஒரு ஃப்ரீ டைம் ஒன்று கிடைச்சுக்கினா 2 பேருமே சேர்ந்துட்டு ஒரு பெரிய ஒரு தீவுக்கு போய் என்ன செய்வாங்க, அந்த இடத்த மீனை பிடிக்கிற சுட்டு சாப்பிடுற அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் எடுக்கிற இப்படியான வேலையை செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு தரம் இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த ஒரு தீவுக்கு போய் மீனை பிடிச்சு சுட்டு சாப்பிடுறதுதான் அவங்களோட வேலை. அப்ப போன டைம்ல ஒரு பொட்டியை எடுத்துக்கு போய்க்காங்க. இப்ப மீனை பிடிச்சா அந்த ஐஸுக்குள்ளதானே போடணும், அப்பதானே சாகாம இருக்கும். அப்போ ஒரு பொட்டி ஒன்று எடுத்து போய்க்காங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பொட்டி எடுத்து போய்க்காங்க. அப்ப எடுத்துக்கு போன டைம்ல இவர் என்ன செஞ்சுக்காரு, ஃபர்ஸ்ட் நபருக்கு மீன் தூண்டில் 2 பேருமே தூண்டில் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் நபருக்கு மீன்கள் படுது. படப்பட ஃபர்ஸ்ட் நபர் என்ன செய்யறாருன்னா எடுத்து எடுத்து சேகரிச்சு சேகரிச்சு வைக்காரு. சரியா? 2வது நபர் என்ன செய்யறாருண்டா அவர பொட்டி வந்து எப்படின்னு சொன்னா அவர் அந்த முதலாவது நபர் பொட்டியை விட கொஞ்சம் சின்ன பொட்டி. அப்ப இவருக்கு மீன் படவே இல்ல, படவே இல்ல, பாத்துக்கிட்டே இருக்காரு. கடைசி ஒரு மீன் பட்டுட்டு
பட்ட மீனை பார்த்தா அது வந்து ஆகப்பெரிய மீன். அந்த முதலாவது நபருக்கு அவரை மத்த ஃப்ரெண்டுக்கு பட்ட மீனை விட இவர் ஆகப்பெரிய மீன். இவர் என்ன செய்யறாரு, பார்த்து போட்டு அந்த மீன் எடுத்து விட்டுறாரு. விட்டு போட்டு திரும்ப தூண்டில போடுறாரு. திரும்ப படுது அதை விட பெரிய மீன். அதையும் விட்டுட்டாரு. போ விட்டு போட்டு திரும்ப போறாரு மூணாவது தரம் தூண்டில. மூணாவது தரம் தூண்டில போன டைமுக்கும் மூணாவது தரம் தூண்டில போறாரு. அதை விட பெரிய மீன் படுது. விட்டத்துக்கு போறதான அவரை ஃப்ரெண்ட் கேட்காரு, என்ன திரும்ப தூண்டில போட்டுட்டு மீனே படல. அப்ப இவர ஃப்ரெண்ட் கேட்காரு, என்ன விஷயம், ஏன் நீ மீன் பட்ட மீனை எல்லாம் விட்டுட்டே இருக்காயின்னு சொல்லி கேட்கிற டைமுக்கு இவர் சொல்றாரு, இன்னைக்கு பட்ட மீன் எல்லாம் பெரிய பெரிய மீன், அந்த போடுறதுக்கு என் ஐஸ் பாக்ஸ் வந்து காணாம். அப்ப நீ சின்ன மீன் பட்டா தானே நான் அதுக்குள்ள எடுத்து போட்டு அதுக்குள்ளே அடங்கும். இப்ப பெரிய மீன் பட்டா நான் எப்படி அதுக்குள்ள போடுறேன் என்று சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப அந்த டைமுக்கு அவர் சொல்றாரு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு, அடே மடையா, சின்ன மீன் படுறதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போட்டு நம்ம இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க. பெரிய மீன் ஒன்று பட்டாலே நம்ம குயிக்கா அடுத்துக்கே பேத்துடலாமே. சின்ன சின்ன மீன் பட்டாதான் நம்ம வெயிட் பண்ணணும், குட்டி கொஞ்சம் கொஞ்சமா சேகரிக்கணும், நமக்கு தேவையான அளவுக்கு. ஒரு பெரிய மீன் பட்டாலே போதுமே, நம்ம எடுத்துக்கே பேத்துடலாமே. இந்த விஷயத்த சொல்றாரு. அதே மாதிரிதான் உங்களுக்கு இந்த எபெக்ஸ் வர வாய்ப்பு. நீங்க ஒவ்வொருத்தருமே யோசிச்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு வந்து இது உண்மைக்குமே ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னே சொல்லலாம். ஒரு பெரிய ஒரு மீன் மாதிரி. இந்த மீனை வந்து இல்ல, எனக்கு ஒரு சின்ன மீனே போதும், நான் இது ஏதாச்சும் ஒரு ட்ரைப்ல மாட்டிடுவேன், இதுல ஒரு ஸ்கேமா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க விடுறதால உங்களுக்கு தான் கை செய்தது. என்ன சொன்னா, நானும் ஆரம்பத்துல ஸ்டார்டிங்ல நானும் அப்படிதான் நினைச்சேன். இப்ப நான் ஃபீல் பண்றேன். இந்த ரிஷியோயில எல்லாம் பத்தி எனக்கு உண்மைக்குமே ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முதல் தெரியும். ஒரு ஒழுங்கான ஒரு புரிதல் இல்ல, இது என்ன மாதிரி, என்ன விஷயம் என்னன்னு எனக்கு ஒழுங்கா அன்னைக்கு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கேளாம போனதால அந்த நான் இப்ப மிஸ் பண்ணேன். உண்மைக்குமே நானும் வந்து இன்னும் நிறையவே இன்கம் எடுத்து நல்ல ஒரு இடத்துல இருந்திருந்திப்பேன். நான் என்ன ஒழுங்கான முறைக்கு ஒரு கேலஸா விட்டுட்டேன். அத என்னன்னு கூட நின்று நிதானமா கேட்கறது கூட நான் ரெடி இல்ல. அப்ப யோசிச்சு பாருங்க. அத மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு அழகான ஒரு வாய்ப்பு, அதை பயன்படுத்தி கொள்றதும் இல்ல, எனக்கு சின்ன மீன் போதும், இவ்வளவு பெரிய மீன் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி அதை நழுவ விடுறதும் உங்களோட கைகள்ல தான் இருக்கு. சரி, ஓகே. நான் இப்ப என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, யாரும் கேள்விகள் கேட்கணுமா? கேட்டிருந்தீங்க. ஓகே, யூ ஷாப்புங்கிறது சிஸ்டர், யூ ஷாப்புங்கிறது என்னன்னு சொன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்வோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நம்ம ஒரு கம்பெனிக்குள்ள வந்து உள்நுழைய போறோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்பாங்க, ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ, இப்ப நான் சொல்றேனே, நம்மட ஒரு இதை பொறுத்த வரைக்கும், நம்ம ஒரு டீச்சிங்கோ ஏதோ ஒன்று பொறுத்த வரைக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ ஏதோ ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. நம்மட எபிக்ஸோட பொறுத்த வரைக்கும் அப்படியான ஒரு விஷயமுமே இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கிறது மெயினா வந்து ஒரு யூ ஷாப். நீங்க உங்களோட யூ ஷாப்பை கம்ப்ளீட் பண்றது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு ஆர்டர்ஸ்களை நீங்க கம்ப்ளீட் பண்ணி நீங்க அந்த கம்பெனிக்குரிய ஆள் தான். இந்த கம்பெனில நீங்க உள்ளாகிட்டீங்கிறத நம்ம ஒழுங்கான முறைக்கு நம்ம இன்கமுக்கு குவாலிஃபைடா இருக்கும், ரெடியா இருக்கும், நான் ஒரு டீமை பில்ட் பண்ணதுக்கு ரெடியா இருக்குங்கிறத சரியான முறைக்கு நம்ம நிரூபிக்கிறது தான் அந்த யூ ஷாப் கம்ப்ளீட் பண்ணுங்கிற விஷயம். அந்த யூ ஷாப்ங்கிறது மெயினா தான். சரி, ஓகே. அடுத்தது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லிக்க. அடுத்தது வேற என்ன கேள்வியில் இருக்கா, என்ன சரி டவுட்ஸ் இருக்கா யாருக்கும்? ஓகேயா? ஓகே, தேங்க்யூ நுஷ்ரத் ஜஸ்மீர். என்னென்னு சொன்னால், இப்போ இதில் நிறைய நியூ மெம்பர்ஸ் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது தொடர்பான மேலதிகமான விஷயங்கள் சரியா, உங்களுக்கான டவுட்ஸுகளோ அல்லது இதில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறது, இப்போ ஒவ்வொரு ஆளும் உங்களுக்கு லிங்க் அனுப்பி தான் நீங்கள் இந்த இதில் வந்திருப்பீங்க. ஸோ யார் உங்களுக்கு அந்த ஜூம் மீட்டிங் லிங்க் அனுப்பினாங்களோ அவங்கள கண்டெக்ட் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்த ட்ரைனிங்ஸ் அந்த விஷயங்களில் ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். உங்களை ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கான கைடன்ஸ்கள் தருவாங்க சரியா, நியூ மெம்பர்ஸ். ஸோ மேலதிகமான டவுட்ஸ்கள் இருந்தாலும் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா கிளியர் பண்ணுவாங்க. அடுத்த ஒவ்வொரு ஜூம் மீட்டிங்ஸும் கட்டாயம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். 7 மணிக்கு நாங்கள் இப்போ செய்கிறோம் சரியா, ஜூம் மீட்டிங்ஸ்கள் மிஸ் பண்ணாமல் வாங்க. ஓகே, அப்போ இதோட நாங்கள் செஷனை முடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ நுஷ்ரத் ஜஸ்மீர், உண்மையிலே நிறைய விஷயங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணினாங்க. தேங்க்யூ ஜாயின் பண்ண எல்லாருக்குமே. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அக்கா. ஜசாக்குமுல்லாஹ் ஹைரன். எல்லாரும் ஒரு டைம் ஒன்று எடுத்து கேட்டதுக்கு, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தந்ததுக்கு எல்லாருக்குமே ஜசாக்கல்லாஹ் ஹைரன். தேங்க்யூ ருஷானி அக்கா.